So folks, from the infinite universes, this is Walk Monk. Do not go gentle into that good night. The wise men at their end know dark is right. Because their words had forked no lightning, they do not go gentle into that good night. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் 1891 சீசன் 3 உடைய முதல் எபிசோட். எப்படியோ 2 சீசன் சீசன்னு சொல்லிக்கிறோம். நம்ம எப்படியோ 2 கேட்டகரி மாதிரி முடிச்சதோ சீசன் 3ன்னு ஒரு பேரை போட்டு அடுத்து ஆரம்பித்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் த பாஸ்ட் 2 சீசன்ஸ். ஸோ இந்த சீசனும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வழக்கம் போல் வி டோன்ட் ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் கேட்டகரிஸ். அது மாதிரி இல்லாமல் அந்த சமயத்தில் இருக்கிற ஐடியாஸு தாட்ஸை நம்ம பேசுகிற இந்த சீசன்லேயும் நம்ம தொடர போகிறோம். ஸோ என்ற பெரிய மாற்று கருத்துக்களும் பெரிய மாறுதல்களும் இருக்காது. நீங்கள் கேட்ட அதே வாக் மங்க் அதே ஃப்ளோவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சீசன் 3 இது பசங்க சொன்னாங்க, நான் ஒரு பேங்கோட ஆரம்பிக்கணும்னா பயங்கரமாக ஏதாவது ஒரு டாபிக் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறையா டாபிக் வந்துருந்துச்சு சஜஷன் லிஸ்ட்டில். சரி, அதெல்லாம் பின்னாடி பேசுகிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பேசலாம். இது ஆக்சுவலாக சீசன் 2லேயே நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நான் பண்ணலான்ட்டு. பட் இப்படின்னு சொல்லி தள்ளி போச்சு. அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல. சரி, இது பேச நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த சீசன் 2 இருக்கும்போது கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுங்க, மேரேஜை பற்றி பேசுங்க, லவ் லைஃப் பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்னமோ இந்த எஸ்பெஷலி இந்த இந்தியன் கல்ச்சர் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டீனேஜ் பசங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு லவ்னாலே ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒரு ஃபேண்டசி இன்வால்வ்மெண்ட் எல்லாம் வந்துடும். எப்படியா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிங்கிளாக இருக்கிறவங்க ஏன் தான் கமிட்டட் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கணும். கமிட்டடாக இருக்கிறவனுக்கு தான் கமிட்மெண்ட்டோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் ஹாப்பியாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஹாப்பியாக இருக்கிறவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி மேரேஜ் கொண்டு போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாத்தோடு தான் நகர்றாங்க. ஸோ அதெல்லாம் நாமளும் கடந்து வந்திருக்கோம். ஸோ இந்த டாபிக் முழுக்க அதை பற்றி தான் இருக்க போகுது. ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்போட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து மனுஷன் பிறந்ததுலேருந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம டச் பண்ணிவிட்டு கோயிங் ஃபோர்த் எப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்குது சொசைட்டி, எப்படி இப்போ இந்த கல்யாணம், காதல், முக்கியமாக இந்த காதலுங்கிற விஷயத்தை எப்படி அணுகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசலாம். இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். முழுக்க இது ஒரு மென் பர்செப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்க போகுது. ஏன்னா ஆஸ் அ மேன் நான் உமனுடைய டேஸ்ட் என்ன, உமனுடைய விஷஸ் என்னன்னு சொல்லிட்டு அட்வொகேட் பண்ணி பேச முடியாது. பிகாஸ் தே ஹேவ் தேர் ஓன் ஃப்ரீவில், அவங்களுக்கான ஃப்ரீவில் இருக்கும். ஸோ என்னுடைய அனுபவங்களும் நான் படித்த விஷயங்களையும் தான் அதில் பகிர போகிறேன். ஸோ கொஞ்சம் உமன் சென்ட்ரிக்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா பிகாஸ் அண்டர்ஸ் அண்டில் அண்ட் ஆன் தேர் ஷூஸ் வி கேனாட் சே தட் இது பெண்களுக்கு பிடிக்கும், இதுதான் பெண்களுக்கு பிடிக்கும், பெண்கள்லாம் இப்படித்தான், ஆண்கள்லாம் இப்படித்தான் சொல்லிட்டு ஜட்மெண்டெல்லாம் இந்த பாட்காஸ்ட்டை நகர்த்த விரும்பலை. ஸ்டடீஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்டடியை சைட் பண்ணி வழக்கம் போல் சொல்கிறேன், இந்த ஸ்டடி இப்படி சொல்ல போகிறேன். பட் ஓவர்லேயாக பார்த்தீங்கன்னா ஒரு மென் பர்செப்ஷனாக இருக்கும்போது ஸோ பெண்களும் கேட்கலாம், மென் முக்கியமாக கேட்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட்டை. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. கம்மிங் பேக் டு த கான்செப்ட். ஃபஸ்ட்டு இந்த கம்பேனியன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் லூப்ரிகேட் பண்ணி உங்களுக்கு க்ரிப்புன்னு கொடுக்குற கான்செப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் தான். ஸோ என்னடா இப்போ மேரேஜ் கல்யாணமே பண்ணிக்காமல் லவ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குற மாதிரியான என்ன சொல்கிறது அதி நவீன முற்போக்கு கேள்விகள்லாம் வரும். அது இப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு மில்லினியல்ஸ் தலை தூக்குனுக்கு அப்புறமேட்டுக்கு உருவாக்கப்பட்ட கேள்விகள், ஸ்டிக்மாக்கள்லாம் அப்போ உருவானது அந்த கேள்விகள்லாம். ஸோ அது ஏன் அப்படி வந்துச்சுங்கிறது பின்னாடி பேசுவோம். பட் ஜென்ரலாக பேசினீங்கன்னா எஸ்பெஷலி ஒரு சொசைட்டி லைக் இந்தியன் சொசைட்டி கல்ச்சரல் சொசைட்டி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கோர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் சுற்றி தான் இயங்குது. ஸோ நீ மேரேஜுங்கிற கான்செப்டை நோக்கி தான் இந்த கம்பேனியன்ஷிப் எல்லாம் பில்ட் ஆகுது. இந்தியன் சொசைட்டி மட்டும் கிடையாது, ஓவராலாக வேர்ல்டு லெவல்லே ஹியூமனோடைய இன்டென்ஷனே அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேரேஜுங்கிறது எப்படி ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆந்த்ரோபாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹண்டர் கேதரர்ஸில் வழக்கம் போல் அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அப்போ இருக்கும்போது மனிதர்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு வச்சிங்களேன், ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டையும் தாண்டி பாண்ட் மேக்கிங் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க ஆந்த்ரோபாலஜிக்கலில். அந்த பாண்டுக்கு மேக் பண்ணுறதுக்கு செக்ஷுவல் இதில் ஈடுபடுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரிப்பு வேணும்.
அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு கொடுக்கப்பட்டது தான் இந்த மேரேஜுங்கிறது. அது அக்ரிகல்ச்சர் நம்ம மாறினதுக்கு அப்புறமேட்டுக்கு மெசிடோப்பியன் சொசைட்டி உருவானதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேரேஜுங்கிற கான்செப்ட் முக்கியமாக எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, இப்போ ஒரு லேண்டு இந்த அசட்ஸ் இருக்குங்களா, நம்மளோட சொத்துக்கள் வந்துட்டு வெளியில் போயிடக்கூடாது, ஆள்லாம் போயிடக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த மேரேஜுங்கிற ஒரு பாண்டு கொண்டு வந்து பண்ணாங்க. அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் ரிலீஜியஸ் லீடர்ஸ் அண்ட் சிவில் லீடர்ஸ்க்கு சூப்பர்விஷன் கீழே லாஸ் எல்லாம் மேக் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு ஊர்நாமு அப்படின்னு சொல்லுவாங்க. மெசிடோப்பியன் லா வந்து லா ஃபார் மேரேஜ்னு ஒரு லாவே இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் வந்து 2100 BCக்கெலாம் முன்னாடி. ஸோ அப்போயே வந்துட்டு மெசிடோப்பியன் சொசைட்டியில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு லாஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பானுங்க அவனுக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொஞ்சம் எவால்வ்டு சொசைட்டியாக இருந்ததுனால வந்துட்டு தே ஹேவ் கம் அப் வித் திஸ் ஐடியா. ஸோ சிவில் ஸ்ட்ரக்சருக்கும் ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற லீடர்ஸ் வந்துட்டு தேவர் ஹேண்டிலிங் திஸ் மேரேஜுங்கிற கான்செப்ட். ஸோ முழுக்க இனிஷியலாக வந்து ரீப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து அசட் கண்ட்ரோலு, தன்னுடைய சொத்துக்கள் தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கஷ்டமாக தான் மேரேஜ் இருந்திருக்கு இன் ப்ரெடாமினன்ட்லி எவ்ரி சொசைட்டி. ஸோ அப்படி தான் வந்துட்டு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன் உள்ளதுக்கு அப்புறமேட்டு சில சொசைட்டிஸ் வந்துட்டு மல்டிபிள் ஒய்ஃப்ஸ் வந்து இது கொடுத்தாங்க. மல்டிபிள் மென்னை கல்யாணம் பண்ண அந்த போலியோகாமி உடைய மோனோகாமிலாம் போலியோகாமியோடைய பர்செப்ஷன் இருந்திருக்கு. எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த அரபிக் ரீஜன் மெஸ்டோப்பியன் சொசைட்டிலே வந்து இவால்வ் ஆகி வந்த எல்லா ரிலீஜன்ஸும் அந்த ரிலீஜன் கல்ச்சரல் மென் வந்துட்டு மல்டிபிள் உமன்ஸை வந்துட்டு மேரேஜ் பண்ணாங்க. பிகாஸ் தே கேன் அஃபோர்ட் இட். அந்த மேன் சைல்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கல்ச்சரலில் புகுந்து தனக்கு வந்துட்டு சொத்து சேர்த்த ஆட்கள் வந்து சொத்தை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் சேர விடாமல் தான் குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த மல்டிபிள் சன், அந்த என்ன சொல்ல மல்டிபிள் ஒய்ஃப் சன், ஃபஸ்ட்டு பார்ன் சன்னு, அப்புறமேட்டுக்கு குழந்தைகள், இந்த குட்டிகள் உருவாக்கப்பட்ட கான்செப்ட். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா சொத்து வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறது வந்துட்டு ப்ரீ அந்த ஆரியன் இன்வேஷன் ஸ்டார்டிங் பீரியட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து 4 அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க. சமீபத்தில் கூட அது மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். சமீபம் இந்த சென்ஸ் பார்க்கும் கூட ஒரு 50-60 வருஷம் முன்னாடி. ஏன்னா சொத்து வந்து வெளியே போயிடக்கூடாதுக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த பஞ்ச பாண்டவா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் மாதிரி இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்கார்டடாக இருந்திருக்கு நம்மளுடைய ஆந்த்ரோபாலஜிக்கல் ஹிஸ்ட்ரியில். ஸோ இந்த மாதிரியான சொசைட்டி இருந்து ஸோ மேரேஜ் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு கட்டம் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மேரேஜை வந்து நகர்த்துறாங்க. ஒரு கஸ்டம் பாண்டிங்காக வச்சு பல லாஸ் எல்லாம் வச்சு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இனிஷியலாக மேரேஜுக்கு நீங்கள் பவுண்ட் பண்ண லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்கை புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா லாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சொத்து வெளியே போகாத தடுக்கிற மாதிரியே இருக்கும். நீ வந்து இன்னொருத்தனோட சீட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் இன்னொருத்தனோட சீட் பண்ணிட்டானா சொத்து பிரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி முழுக்க அந்த ப்ராப்பர்ட்டி அந்த அவனுடைய என்ன சொல்கிறது மானிட்டரி வேல்யூ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே வந்து இந்த லா வந்து வந்திருக்கு. ரீசெண்டாகவும் அப்படி நகர்ந்து வந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் தாங்க இது ஒரு பெரிய டிரான்சிஷன் ஏற்படுது. இந்த நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன், அதாவது இந்த ஜென்ரேஷன் சொல்லக்கூடாது, மில்லினியல்ஸ் இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது. எக்ஸ்ஜென்லேயே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்கள் வந்துட்டு இந்த கான்செப்ட் ஆஃப் மேரேஜுங்கிறது சொத்து இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஃப்ரீ வில் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டு மக்கள் வந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நகர ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் எப்போ பார்த்துட்ருக்கிற கரண்ட் மேரேஜ் லாஸ் எல்லாம் அது தகுந்தாப்பெல்லாம் மாறி இருக்குது. டைவர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது. அப்போல்லாம் டைவர்ஸ் ரொம்ப கஷ்டம். என்ன கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் வாழணும், அது மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து டைவர்ஸுங்கிறது கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக வந்து கொஞ்சம் அக்வயர் பண்ணுற தூரத்தில் தான் இருக்குது இப்போ முன்னாடிக்கு. இப்போ காரணம் என்னென்னா வந்துட்டு இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னுடைய சந்தோஷம் என்னுடைய மகிழ்ச்சி வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு அந்த கம்பெனியோட இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னா அந்த கம்பெனி நான் இருப்பேன். அந்த கம்பெனியோட இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி தர முடியல அப்படின்னா வந்து நான் கம்பெனி விட்டு வெளியே வந்துடுவேன். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு சமூகம் மாறுது. அதுக்காக கொஞ்சம் லாஸ் எல்லாம் பைண்ட் ஆகுது, டைவர்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகுது. எல்லோரும் மக்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே தான் நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. லவ்னா வந்து நான் இந்த இடத்துல லவ் நான் சொல்கிறது வந்து அன்புங்கிற மாதிரி இந்த காமெடியெலாம் பண்ணாதீங்க. நான் சொல்ல வர லவ்வுங்க வந்துட்டு இப்போ லிட்டரலாக இப்போ வந்து இலங்கிய ஒரு ஆண் ஒரு பெண்ணை, ஒரு பெண்ணை, ஒரு ஆணை பார்த்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது, இல்லை பார்த்து காதலிக்கிறது அப்படிங்கிற நிலைக்கு வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த நிலையை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த லவ்ங்கிற கான்செப்ட் இங்கே தான் உள்ளே வருது. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ப்ரீபில்ட்டாக ஒரு மனுஷனுக்கு வந்து லவ் ஒருத்தரை பார்த்தானே இப்படி பிடிச்சி போயிடுது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஃபிசிக்கல் அது கல்ச்சர் வந்து வெரி ஆகிட்டே இருக்கும். அது கல்ச்சர் வேரி ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறத விட டைம்லைன் வேரி ஆகுங்கிறேன். எஸ்பெஷலி இன் இந்தியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும்
இது வந்துட்டு கொஞ்சம் ஜட்மெண்டலாகவும் இருக்கும். என்ன சொல்ல அக்வைசேஷனாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மென் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே லவ் பண்ணலாம், அந்த பொண்ணு லவ் பண்ணணும், அந்த கடைசி வரைக்கும் வாழணும், கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நீங்கள் நல்லா தூக்கி தூர போட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு கெட் இன் டு அ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். அப்படி தான் வந்துட்டு முக்கால்வாசி ஆண்கள் ஏங்குறாங்க. நான் இதுக்காக நீங்கள் ஒத்துக்காட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கே தெரியும். அதுக்கு நம்ம அந்த நிலையை அடையிறதுக்காக நம்ம சுற்றி வேணால் அதுக்கு எனக்கு தேவை ஒரு கம்பெனி, எனக்கு உன்னுடைய துக்கங்களையும் சுகங்களையும் வந்துட்டு பங்கெடுக்க ஆள் வேணும், நீங்கள் 1008 வாவ்ஸ் சொல்லலாம். இந்த வாவ்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் வாழ்கிறதுக்கும், உங்களை நம்பி வர கம்பெனி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை நம்பி வரவங்கள வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய டூல் மேரேஜ். ஆனால் இனிஷியலாக நீங்கள் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு, அந்த பொண்ணு எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சுனாங்களா, அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்டா அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு சயின்டிஃபிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஒரு ஆளை உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்குதுன்னா, யூ ஆர் செக்ஷுவலி அட்ராக்டட் டு தம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இளைஞர்களே, தம்பிகளா, பிறப்பிள்ளைங்களா, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. நிறையா இடத்துல நான் பார்த்துருக்கேன். பார்த்த உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்து மசில் மெமரிலாம் கிடையாது. ஒரு பொண்ணை பார்த்த உடனே வந்துட்டு அந்த பொண்ணோட நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை 100 வருடங்கள் உங்களோட வாழ்ந்த மாதிரி இருக்குங்கிறலாம் டயலாகே கிடையாது. ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்கலாக நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே, நீங்கள் ஒரு ஆணை ஒரு பொண்ணு பார்த்தாலோ, ஒரு பெண்ணு ஒரு ஆணை பார்த்தாலோ, ஒரு ஆணை பார்த்தாலோ, பார்த்த உடனே ஒரு பெண்ணை பார்த்தாலோ அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின்னா வந்துட்டு 100% அது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும்தான். அது அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்னா நான் அப்படி சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேங்க, ஒரு பையன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், என் ஃப்ரெண்டு சொன்னான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து லவ் பண்ணாங்க, அந்த பொண்ணு ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவன் லவ் பண்ணிட்டாங்க. ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து மொக்கத்தனமாக இந்த சொசைட்டியில் இந்த பசங்களாகட்டும் பெண்களாகட்டும் பொதுவாக சொசைட்டி சமூகமே வந்துட்டு இந்த அழகு சார்ந்த நகர்த்துக்கு ரொம்ப கேவலமான விஷயம். ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுங்கிறது வேரிஸ் ஃப்ரம் மென் டு மென். இப்போ எனக்கு ஒரு பொண்ணோ எனக்கு ஒரு ஆணோ அழகாக தெரிகிறதுங்கிறது என்னுடைய டேஸ்ட் அந்த மாதிரி விஷயம். ஸோ இப்போ என் ஒய்ஃபுக்கோ இல்லை என்னுடைய சார்ந்த பெண்களுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ அவங்க பார்க்குற ஆண்கள் வந்து வித்தியாசமாக இட்ஸ் நாட் இஸ் மை டேஸ்ட், இஸ் நாட் மை டேஸ்ட் அப்படிங்கிறாங்களே, ஷீ இஸ் நாட் மை டேஸ்ட்டுங்கிறாங்களே. ஸோ ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுங்கிறது அந்த பர்செப்ஷனில் இறங்கும். அழகாக இருக்கிற பெண்களை பார்த்தா தான் வந்துட்டு லவ் வருமா அப்படிங்கிறலாம் கிடையாது. எத்தனையோ வந்து அழகுங்கிற கான்செப்டை மித்து தான். இவங்க சொசைட்டி சொல்கிற அந்த அழகுங்கிற டெர்மினாலஜியில் வர பெண்களை பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு லவ் வருமா அப்படிங்கிறலாம் கிடையாது. ஸோ இட்ஸ் பியூர்லி ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். அதுக்கான டெஃபினேஷன் ஒரு இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்தோன்னோ இல்லை ஒரு பையனை பார்த்தோன்னே நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆகிறீங்கன்னா, இந்த க்ரஷ்ங்கிற வேர்டை வந்து நான் வந்து ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணிட்டே இருப்பேன். நல்ல விஷயம். இந்த மில்லினியல்ஸ் வந்து உடுப்படியாக கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிற க்ரஷ் தான். ஏன்னா அந்த க்ரஷ்ங்கிறத ஒத்துட்டு போயிடும். அந்த க்ரஷ்ங்கிறது அந்த பொண்ணை நான் பார்த்தோன்னா ஃபிசிக்கலி ஐம் அட்ராக்டட் டு ஹர் அப்படிங்கிற உண்மை. அந்த க்ரஷ்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. நீ வந்துட்டு ஒரு அன்லெஸ் அன்டில் ஒரு மனுஷனோட நீங்கள் பழகிற வரைக்கும், பழகிறதுனா சும்மா அந்த 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் பழகிறது கிடையாது. அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். அந்த பழகிறது அப்படிங்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் எவ்வளோ தூரம் தேவைப்படுது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டடி இருக்குது. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். ஸோ அந்த பார்த்த உடனே நீங்கள் ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது வந்து அட்ராக்ஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும்தான் நீங்கள் போகிறீங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ அதில் இந்த மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்த என்ன சொல்கிறது, பார்த்தவுடன் காதல் அப்படிங்கிற கான்செப்டே இதில் உருவாகிறது மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணால் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்களே உங்களை செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கணும். அவ்வளோதான். நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் மயங்கின டீச்சர் ஆகட்டும், இல்லை வந்துட்டு உங்கள் கிளாஸ்மேட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் தான். இதே வந்துட்டு நீங்கள் டைம் லைன் பேஸிஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சின்ன வயசில் ரொம்ப சின்ன வயசில் வரும் அந்த ஒரு அறியாத வயசு புரியாத வயசு அப்படிம்பாங்களே, இந்த பாட்டில் வர மாதிரி. ஒரு 5, 6 படிக்கும்போது வந்துட்டு ஐ திங்க் இங்கே நம்ம தமிழ் சமூகத்துலையும் இந்தியன் சமூகத்துலையும் அவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் இருக்காது. பட் நீங்கள் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சரில் வந்துட்டு ஐ திங்க் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், இந்த ஏன் பாய் ஃப்ரெண்டாக கேர்ள் ஃப்ரெண்டான்னு தெரியாமல் வந்துட்டு ஐ திங்க் வி ஆர் ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது 3rd கிரேட் படிக்கிற குழந்தை 2nd கிரேட் படிக்கிற குழந்தை சொல்லும். அந்த குழந்தை இன்னொரு 10 வயசு 8 வயசு தான் சொல்லும். அது என்னன்னா வந்துட்டு சொசைட்டி வந்து சுற்றி பார்க்குற எல்லாருமே வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு அவுட் பவுண்டட் கான்செப்டில் வரதுனால போயிட்டு அதில் மாட்டிக்கிறது. அது என்னன்னே தெரியாமல் வரதுனால அந்த வயசில் வந்துட்டு ஓகே அது லவ் நம்ம நினச்சிக்கிட்டு க்ரஷ் நினச்சிட்டு போகிறது மாதிரி நகர்றது. ஸோ அதை விட்டு அந்த பப்பி லவ் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அந்த பப்பி லவ்ங்கிறது வந்துட்டு சாதாரணமாக எல்லாரும் கடந்து போகிற விஷயம் தான். ஏன்னா அது என்னன்னே தெரியாமல் அந்த எக்ஸ்ப்ளோரேஷனுங்கிற மென்டாலிட்டியில் வருது. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற வந்துட்டு பொம்மையை தொட்டு பார்க்குது. அந்த பொம்மையை தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் வளர்ந்துக்கு அப்புறமேட்டு சைக்கிள் தொட்டு ஓட்டி பார்க்குது. கொஞ்சம் எப்படி இருக்கு சைக்கிள் பார்க்குது. கொஞ்சம் வெளியில் போனால் காரை பார்த்து ஃபேசினேட் ஆகும், ட்ரெயினை பார்த்து ஃபேசினேட் ஆகும். இது ஒரு வயசுக்கும் ஒரு ஃபேசினேஷன் நடக்கிற மாதிரி அந்த கரெக்டாக அந்த ஹார்மோனிக்கல் சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ அந்த டீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடியோ அந்த 10 வயசு 11 வயசில் வந்து அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு இந்த பப்பியில் வந்து கிரியேட் ஆக தவிர வந்துட்டு அதுக்கான என்ன சொல்ல இன்டென்சிட்டியும் வேல்யூ வந்துட்டு கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ கம்மிங் பேக் டு த கான்செப்ட், இப்போ நீங்கள்
இந்த சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் வர அந்த லவ்வர்ஸ் ஃபஸ்ட் சைட்டு எல்லாம் நடந்துடுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த மென் உமன் ரிலேஷன்ஷிப் இன் எனி நேஷன், ஏன்னா டேட்டிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ தான் இங்கே புதுசாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த அந்த டெர்மினாலஜியில் புரியும். இப்போ வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயே இப்போ தான் வந்திருக்கு, கொஞ்ச நாளாக தான் வந்திருக்கு. வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்துட்டு நம்ம இந்த சினிமாவை பார்த்துட்டோ, இந்த என்ன சொல்கிறது, இந்த சீரீஸ்லாம் பார்த்துட்டோ, வெஸ்ட் இப்படி தான் இருக்கும் போல இருக்கும் அப்படின்னு ஆம்பிளிஃபை பண்ணிக்க தேவை கிடையாது. அங்கேயும் மெஜாரிட்டி வந்துட்டு இந்த மோனோகாமியாக சிங்கிள் பார்ட்னர் லைஃப்லேயே வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டைவர்ஸ் ரேட் இருந்தாலுமே சிங்கிள் பார்ட்னரும் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி மேலே வந்துட்டு, ஏன்னா இப்போ தாங்க வந்துட்டு வெஸ்ட்டில் வந்துட்டு இந்த டிஷர்ட்லாம் லூஸாக போடுறாங்க. அப்புறம் வந்து அந்த எஸ்பெஷலி யூகே ரீஜன்லாம் வந்து டைட்டாக பெண்கள் வந்து இடுப்பு அமுக்கி அந்த வேஸ்ட் பெல்ட்னு ஒன்று போடுவாங்க, பார்த்துருக்கீங்கன்னா தெரியுங்களா, அப்படியே போட்டு அமுக்கும். அந்த மாதிரி சமூகத்தில் தான் அவங்களும் மீண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டில் வேணால் எக்ஸாம்பிள் வைக்கலாம், வேறு வந்துட்டு அவங்க ரொம்ப முன்னோடிகள் நீங்கள் பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கே வந்து டேட்டிங் ஒரு கான்செப்ட் கொண்டு வரான். எப்போ கொண்டு வரான்னா வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பொண்ணை பார்க்குறான், அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. பட் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு தயாராகுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமாங்கிறது டேட்டிங் அப்படின்னு. ஃபஸ்ட் டேட்டு, செகண்ட் டேட்டு, தேர்ட் டேட்டுன்னு போகிறாங்க. அதுலேயே ரஷ் பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டேட்டில் போய் முடித்த உடனே வந்துட்டு நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அந்த டைம் பீரியடை கொடுத்து ப்ரப்போசலுக்கு டைம் கொடுக்குறது, இது எல்லாமே இருக்குது. அங்கேயே ரஷ் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. திடீர்னு ஃபஸ்ட் டேட்டு முடிஞ்ச உடனே 6 மாதத்துலேயே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. பட் டேட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே கொண்டதுனால வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற வேர்டு வந்து எக்ஸ்டம்பரான வேர்டு, பின்னாடி பேசலாம் அது எப்போ வரும்னு சொல்லிட்டு. ரியலைசிங் அந்த பார்ட்னர், நம்ம சூஸ் பண்ண போகிற பார்ட்னருக்கு வந்து என்ன தேவை, அவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா, அவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா, அந்த வேவ் லென்த்துக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளோ வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேட்டிங்கிற பீரியட் யூஸ் ஆகுது. ஆனால் இங்கே இந்தியாவில் அது கிடையாது. பிரச்சனை என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ, இப்போ ஆண் பெண் நான் இப்போ பிரித்து பார்க்க விரும்பல. ஆண் பெண்ணே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இப்போ திடீர்னு ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, யுவர் ஃபிசிக்கலி அட்ராக்டட் டு ஹர் ஆர் ஃபிசிக்கலி அட்ராக்டட் டு ஹிம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். மென் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஆஸ் அ மென் ஐ எம் டாக்கிங் அபவுட் மென் பாயிண்ட். நான் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஃபிசிக்கலி அட்ராக்டட் டு ஹர். இப்போ நான் அவகிட்ட போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கோம், டேட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் வருவாங்க தெரியாது. அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட வந்து கேட்டானா ஓகேன்னு சொல்லிட்டு எத்தனை ஆண்கள் போவான்னு தெரியாது. ஓகேங்களா, ஓகேன்னு சொல்லிட்டு போகிறவங்க வந்துட்டு பெனிஃபிஷியல் ஓகே டேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு போகிற ஆண்கள் இருப்பாங்க. ஆனால் அவளை எந்த மாதிரி நோக்கி அணுகிட்டு போவான்னு நமக்கு தெரியும். என்ன இந்த பொண்ணு அசிங்கமாக டேட்டு கூப்பிடுது, சரியா இதுவாக இருப்பா போகிறப்ப அப்படின்னு அப்படி தான் போவானுங்க முக்கால்வாசி ஆண்கள். பட் பெண்கள் நோக்கி ஓகேன்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்டிக்மா இருக்குல்ல, சொசைட்டி ஸ்டிக்மா. நீ என்னை உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீ வந்தாகணும் அப்படிங்கிறது தான் உனக்கு புகுத்தப்படுது. ஸோ அந்த பியர் ப்ரெஷர் இங்கே உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது சொசைட்டி. நம்ம சொசைட்டியோட கல்ச்சர் பேக்ரவுண்டே அப்படி தான். அதை தான் பிரேக் பண்ணணும், அந்த டேபுவை தான் உடைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பல போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி நான் பார்த்த உடனே நீங்கள் என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை லவ் பண்ண உடனே வந்துட்டு அந்த பொண்ணை பிடிச்சி போச்சுன்னா நீ அந்த பொண்ணை அடுத்து லவ் பண்ணி தான் ஆகணும், அந்த லவ் பண்ண பொண்ணை வந்து நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரோட் மேப் உனக்கு முதலே போட்டு கொடுத்துட்றாங்க ஆஸ் எ மென். ஓகேங்களா, ரொம்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உடனே சாம்பிளிங்க்கு வந்து சென்னை சிட்டி மாதிரி பெங்களூர் மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குற அந்த காஃபி ஷாப் போஸ்ட் போடுறாங்கல்ல, அந்த ஆட்களை வச்சு மட்டும் டிட்டர்மின் பண்ணாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறாங்க, இப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து ஃப்ரீயாக அப்படிலாம் சொன்னீங்கன்னா வந்துட்டு மூக்கிலே குத்தி உடச்சிடும் மூக்கை. யதார்த்தமாக பேசுங்க. ரேஷியோவில் பாருங்கள், 8:2 8 இந்த 2% வேணால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான காஃபி ஷாப் எலீட்டான ஒரு பர்ஸ்பெக்டிவில் ஃபேஸ்புக் ஷேர் பண்ணிட்டு எஸ் ஐ ஹேட் டூரக்ஸ் காண்டம் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு ஐ எம் ஹேவிங் கிரேட் டே டு டேட் அப்படின்னு ஷேர் பண்ணுற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. பட் யதார்த்தத்தில் வந்து சமூகத்தில் அப்படிப்பட்ட ஸ்பேஸ் வரல. உங்களுக்கே தெரியும், நீங்கள் கேட்குற ஆட்கள் முக்கால்வாசி பேருக்கு கூட அந்த ஸ்பேஸுக்கு போகிறதுக்கான என்ன சொல்கிறது வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஸோ அதனால் அந்த அதர் 8% பற்றி தான் 80% பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 90% பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் வந்துட்டு கல்யாணம் பண்ணி அவனை ரோட் மேப் பண்ணும்போது ஒரு பியர் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆயிடுதுன்னா, மேரேஜிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா, ஒரு பொண்ணை பார்த்த உடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. என்ன வந்துட்டு என்னோட அடுத்த 50 வருஷம் இவளோட தான் வாழ போகிறேன் அப்படின்னு உனக்கு வந்துடும். மேரேஜ்னால் அப்படி தான் சொசைட்டியில் இருக்குது. இங்கே இந்த டிவோர்ஸுங்கிறது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஆப்ஷன். அது ஈஸியாக இருந்தாலும், அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியான வழிகள் இருந்தாலும், நீங்கள் போய் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி நீங்கள் வாங்குறது எவ்வளோ வெளிகள் இருந்தாலும், அதை நோக்கி போகிறதுக்கான கல்ச்சுரல் பேரியர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அச்சுச்சோ டைவர்ஸ் பண்ணிட்டியா, ஏன்ப்பா அவசரப்பட்ட பேசி தீர்த்துருக்கலாம்ல அப்படிம்பாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டோம் வாழ்க்கையை வச்சு அப்படிம்பாங்க. டைவர்ஸ் பண்ணால் வர பிரச்சனைகள் என்னங்கிறது பின்னாடி பேசுவோம். ஸோ அது மாதிரியான மைண்ட் செட் வந்துடும். குழந்தை பிறக்கணும் அப்படின்னு, குழந்தை வாழ்க்கையும் பேச்சேப்பா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான கல்ச்சுரல் பேரியர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்படி ஒரு கல்ச்சுரல் பேரியர்ஸ் இருக்கும்போது நீங்கள் மேரேஜ் தான் எக்ஸ்ட்ரீம்னா அடுத்த 50 வருஷம் அந்த பொண்ணோட வாழ போகிறோம், அந்த பையனோட வாழ போகிறோம், ஒரு பியர் ப்ரெஷருக்கு உங்களுக்கு வந்துடும். இந்த பியர் ப்ரெஷரில் வர ஆரம்பிக்கிறதுல தாங்க உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வர 1008 பிரச்சனை.
ஓகேங்களா? நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இந்த 18 வயசு 19 வயசு 20 வயசில் வந்து லவ்ங்கிற பேரில் வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் வந்து லவ் பண்ணேன், ஏமாந்துட்டேன், என்னை வந்து ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டா, நான் ஒரு பையன் என்னை ஏமாற்றிட்டா, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. இந்த ஏமாற்றிட்டா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் எப்போ கொண்டு வரங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உங்களால் வந்துட்டு உங்களுக்கான எதிர்பார்ப்புகளை வந்து நீங்கள் ஒரு பர்சன்ட்டை சொல்லும்போது அந்த பர்சனுக்கு நீங்கள் வேணும்னு நினச்சான்னா அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற மாதிரி காமிச்சிட்டே தான் இருப்பான். நான் நான் உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை பார்க்குறீங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் நீங்கள் பேச போகிறீங்க, ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறது எப்படி போவீங்க? நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் பார்க்க வந்து ஓகே அந்த பொண்ணு நம்மளை குறை சொல்லக்கூடாதுப்பா, நம்ம மேலே வேர்வை ஸ்மெல் வந்துடக்கூடாது அப்படின்னு பெர்ஃப்யூம் அடிச்சுப்பீங்க. எதார்த்தம் இது மாதிரி போயிட்டு என்ன சொல்கிறது, பவுட்ரு போட்டுப்பீங்க. வாட் எவர் இட். பெண்கள் வந்துட்டு கொஞ்சம் இந்த காஜல் இடுறதோ மேக்கப் போடுறதோ போட்டுப்பீங்க. பிகாஸ் அந்த பர்சன் நம்ம வந்து போயிடக்கூடாது. ஸோ வி ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு ஷோ அவர் குட் சைட். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எப்போவுமே வென்எவர் வி ஆர் ட்ரைங் டு ஷோ அவர் குட் சைட். நானே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். லவ் பண்ணும்போது அவ்வளோ குட் சைட் காமிச்சேன். அவ்வளோ குட் சைடில் வந்து எத்தனை 100% நான் வந்து உண்மையாக இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கும் தெரியும். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் கண்டுபிடிச்சிருக்கலாம், நான் என் ஒய்ஃப்ட்டை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே இதெல்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனஸ்ட்டுங்கிற கான்செப்ட் லவ்வில் வரதுக்கு ரொம்ப கஷ்டம். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஆனஸ்ட்டாக அணுகவே முடியாது. ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நீங்கள் பார்ட்னர் ஆக்கியோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அணுக முடியவே முடியாது. ஸோ யூ டெல் அ ஒயிட் லை டுவர்ட்ஸ் ஹர். ஏதாவது சொல்லுவீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அவங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு கட்டத்தில். ஓகேங்களா? சில பேர் வந்து ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கணுன்ற மாதிரியான பர்செப்ஷனில் இருந்தாலுமே வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட காமிக்கணும், என்னோட குட் சைடை மட்டும் தான் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருப்பாங்க. ஏன்னா அப்படி சொல்லாங்க, அப்படிலாம் இல்லையே, நான் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு கெட்ட வார்த்தைலாம் போட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணா அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஒரு காமெடியான விஷயம். ஏன்னா வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நீங்கள் காமிக்கிறதுனால ஓகே இந்த ஆண் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவுட் ஸ்போக்கனாக இருக்கான், இவன் தான் எனக்கு கூட அடாப்டடான பர்சன் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அந்த பர்சன் ரியல் டயத்தில் பிரச்சனை வந்தால் வீட்டு பக்கத்து இருக்காது அவுட் ஸ்போக்கனாக இருக்க மாட்டான், ஃபேஸ்புக்கில் அவுட் ஸ்போக்கனாக இருப்பான் அனானிமிட்டினால. ஸோ இந்த மாதிரியான கேசஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு முழுக்க உங்களோட குட் சைட்ஸை மட்டும் தான் நீங்கள் காமிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து நகர்றீங்க. ஸோ இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி விட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க, அவங்க இண்டிவிஜுவாலிட்டி உள்ளே வராங்க. ஓகேங்களா? ஸோ காம்ப்ரமைஸில் ஸ்டார்ட்டே பண்ணுறீங்க ரிலேஷன்ஷிப்பை எப்போவுமே. எல்லாருமே இங்கே நானும் அப்படி தான் பண்ணுறேன். ஒரு காம்ப்ரமைஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே இப்போ மச்சான் இங்கே வாடா மச்சான், இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இந்த படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு கூப்பிடும்போது வந்துட்டு இல்லை மச்சான் என் ஆளுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காம்ப்ரமைஸ். ஆனால் உனக்கு ஆசை உன் ஆளோட அங்கே போகணுங்கிறது கிடையாது, அங்கே போய் வந்து படம் பார்க்கணுன்ற ஆசை. பட் எங்கே இவள்கிட்ட சொல்லி இவள்கிட்ட பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு என்ன ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு மென் வந்து நோ சொல்கிறது ரொம்ப கம்மி. நோ சொல்ல பழகணும் நான் மென் பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல வரேன். பெண்கள் வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள்கிட்ட ஆனஸ்டி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. பெண்கள் வந்துட்டு அந்த ஆனஸ்டியை வச்சு உங்களுக்கு பிரச்சனை வரும் வச்சிங்க, நீங்கள் நோ சொன்னீங்கன்னா எனக்கே நோ சொல்கிறேன், ஏன்னா அவங்க சண்டைக்கு வர்றது கூட அவங்களோட மனப்பான் பாசிட்டிவ்னஸ் ஸ்டாண்டர்ட். பட் மென் வந்துட்டு நான் பழகின வரைக்கும் நான் பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என்னையே எக்ஸாம்பிள் எடுத்த கூட நோ சொல்கிறது ஹெசிடேட் பண்ணும். ரிலேஷன்ஷிப் உள்ள போனால் நோ சொல்ல மாட்டோம். எனக்கு ஒன்றே எனக்கு பிக்கப் பண்ண அப்படின்னா வந்துட்டு நோ என்னால் வர முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு வந்து காரணம் தேடுவோம். மென் டூ ஸ்டூப்பிட் திங்ஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் அது ஒரு காரணம் தேடுவோம். என்னால் வர முடியலமா, எனக்கு வயிற்று வலிக்குதுமா, எனக்கு தலை வலிக்குதுமா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா, எனக்கு இந்த பர்சனல் வந்துமா, அந்த வேலை இருக்காது. டு பி ஆனஸ்ட் நம்ம போனோங்கிற என்ன இருக்காது. நம்ம போனோமா அந்த இடத்துக்கு, அந்த மீட்டிங் நம்ம போனோமா, தேவையில்லையே நீ மட்டும் போயிட்டு வா. இந்த நோ சொல்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஹெசிடேட் பண்ணி ஏன்னா நான் நோ சொல்லிட்டேன்னா எங்கே அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு நம்ம நகர்றதுனால வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஒயிட் லை சொல்லி மாட்டிக்கிட்டு பிரச்சனையாகிறது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த பொண்ணு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் சைடில் அந்த நோங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துடுது. ஏன்னா இந்த பத்தாரிக்கை சமூகம் வந்துட்டு பெண்களை எவ்வளோக்கு அடிமையாக நடத்தக்கூடிய அதே சமூகத்தில், ஆண்கள் நடத்தக்கூடிய அதே சமூகத்தில் வந்துட்டு இந்த லவ் பண்ணுற அந்த பீரியட் என்ன பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கோல்டன் ஏஜ் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டுறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் பண்ணுறாங்க 19 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 19 வயதில் காதல் வயப்படுறாங்க அந்த பெண்ணும் ஆணுன்னா, அந்த பெண்ணும் ஆணும் காதல் வயப்படும் போது அந்த பீரியட் வந்து கோல்டன் ஏஜ். அதாவது கல்யாணம் ரிலேஷன்ஷிப்பை டீப்பாக எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு 2 வருஷம் 1 வருஷமும் கோல்டன் ஏஜ். அப்போ வந்து பெண்களுக்கு வந்துட்டு அட்டென்ஷன் அதிகமாக கிடைக்குது. தே ஹேவ் த ஃப்ரீடம் டு சே நோ. அவங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணால் நோ சொல்ல முடியாது, அந்த அண்ணா கிட்ட நோ சொல்ல முடியாது, அந்த பெண் வந்து இந்த பையன் கிட்ட வந்து நோ சொல்லலாம். அந்த பொண்ணு பேச்சை கேட்கறதுக்கு ஒருத்தன் இருக்காங்கிற அந்த ஒரு மதப்பு வரும் அந்த பெண்களுக்கு. இதே மாதிரி பெண்களுக்கு வேற ஒரு வயசில் வரும். அது என்ன வயசுங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஸோ வருதுங்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை. இது உனக்கு எப்படி சொல்ல ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கே அப்படின்னா வந்துட்டு திரும்ப சொல்கிறேன், இந்த அதர் 98% மட்டும் பாருங்கள், அந்த ஃபஸ்ட் 2% பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களாம் வந்துட்டு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு பெருசாக வந்துட்டு பெரிய சிட்டியில் வந்துட்டு அப்ராடில் வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிற ஆட்கள். இங்கே இருக்கிற 98% பெண்களுக்கு வந்துட்டு ஷார்ட் ஹேர் கூட வைக்கிறதுக்கு வந்து இங்கே சுதந்திரம் கிடையாது.
ஸோ அந்த பெண்களை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அந்த பெண்களோட உரையாடல்கள் தான் நம்ம இந்த பாயிண்ட்டில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃப்ரீடம் கிடைக்கிது அந்த பெண்களுக்கு. ரெண்டு வருஷம் வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த கோல்டன் பீரியடில் வந்து பெண்களுக்கு வந்து ஈஸியாக நோ சொல்ல முடியும். ஆனால் ஆண்கள் வந்து அந்த சமயத்தில் என்ன பண்ணுறானுங்கன்னா நோ சொல்கிறது யோசிப்பானுங்க முக்கால்வாசி. எதுக்கு நோ சொல்லிக்கிட்டு எதுக்கு பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்துட்டு அந்த நோங்கிற ஒரு கான்செப்டை வளர்த்துக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் முதல்ல செய்ய வேண்டிய வேலை. நான் சொல்கிறது இந்த டீனேஜில் வருது, 18 23 வருது இல்லை, அது அடுத்த ஃபியூச்சர் நோக்கி நகரலாமா நகர வேணாமாங்கிற கேள்வி இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் வர காதலில் பற்றி நான் பேசுகிறேன். இந்த கம்பேனியன்ஷிப் நோக்கி நீங்கள் போகிற எல்லாமே பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். நோ சொல்லுங்கள், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள். ஆனஸ்ட் இனிஷியல் அப்ரோச்லேயே வந்துட்டு நம்ம வந்து லவ் பண்ணலாம். எனக்கு தெரியும் லவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நான் ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆயிடுதுன்னா ஒரு பாண்டு கிரியேட் ஆயிடுது. ஒரு பொண்ணுகிட்ட போய்ட்டு ஐ லவ் யூ அப்படின்னு நான் வந்து என் ஒய்ஃப் வந்து லவ் பண்ணேன்னு சொன்னபோது கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற மைண்ட் செட்டில் மட்டுமே தான் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து டேட் பண்ணணுங்கிற ஐடியாலாம் கிடையாது. ஈவன் தோ ரிலேஷன்ஷிப் 1 year நான் லவ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் 1 yearல வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம கல்யாணம் பண்ணுறதா ஓகே சொல்லி, பிகாஸ் ஐ வாண்ட் டு கெட் இன் டு மேரேஜ். எனக்கு வந்து மாதிரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என் ஒய்ஃப் கிட்ட பர்சனலாக அப்படி தான் பேசினேன். அவங்களும் அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டில் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பண்ண காதல்களில் வந்துட்டு நான் ஐ லவ் யூ அப்படின்னு நான் சொன்னேன் உடனே என்ன ஆயிடுதுன்னா அது கல்யாணம் தான் அப்படின்னு ப்ரீ டிட்டர்மைண்டாக வந்து ரெண்டு பார்ட்டிஸ் முடிவு எடுத்துக்கிறது. ஆணும் சரி பெண்ணும் சரி ப்ரீ டிட்டர்மைண்டாக ஐ லவ் யூ ஓகே ஐ லவ் யூ டூ அப்படின்னு இந்த 2 பேரும் சொல்லி முடித்த உடனே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கல்யாணம் அடுத்தது, இது கல்யாணத்தை நோக்கி போகிற பாகை. அங்கே ஸ்டாப் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே தான் முடியுது. அதோட நிறுத்திக்கிங்க. அதுக்கப்புறத்துக்கு நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலான்ற மட்டும் யோசிக்கணும். கல்யாணங்கிற ப்ரெஷர் யோசிக்கக்கூடாது. நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுருங்க. சொல்லும்போது ஐ லவ் யூ தான் சொல்லிருக்கேன் அவங்ககிட்ட, ஐ வில் மேரி யூன்னு நான் சொல்லலை அப்படின்னு நீங்களும் சொல்லணும், அந்த பொண்ணு சொல்லணும். என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறதுலாம் பாசிபிளானா அப்படி தான் நீங்கள் நகரணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் மில்லியனைஸ் பண்ண பல தவறுகளை வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரே வழி தான். இப்படி சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு லைஃப் ரிலேஷன்ஷிப்பில் பாதி டிப்ரெஷன்லாம் வராது. ஏன்னா ஆள்கிட்ட வந்து நான் ஃப்ரீயாக இருக்க முடியல, ஐம் ஸோ டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் பார்க் வந்து சீரிஸ் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. அதில் வந்து எரிக் கார்ட்மேன் வந்துட்டு அந்த பையனை பார்த்து அவன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். அந்த பேசிவ் அக்ரெசிவ் ரிலேஷன்ஷிப் பற்றி சூப்பர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இந்த எபிசோட் ஞாபகம் இல்லை. அந்த சின்ன பையன் பேசிவ் அக்ரெசிவான கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு அவள் சாதாரணமாக தான் பேசுவாள். இவன் வந்து பேசிவ் அக்ரெசிவாக இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து லேபிள் பண்ணிட்டே இருப்பான். அவளால் நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். ஏன்னா டென்ஷனில் இருப்பானா இந்த பையனோட விளையாட முடியாது, வீடியோ விளையாட முடியாது. அவள் ஃபோன் பண்ணி கூப்பிடுவா. இவன் விளையாடுறேன்னு அவள் சொல்லவும் மாட்டான். நான் வீடியோ விளையாட போகிறேன், ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். அவள் பேசணும்னு அவள்கிட்டையும் பேசணும். வீடியோ விளையாடுனா வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு அவள் வந்து உயிர் எடுக்கிறா, என்னை வந்து ரிலேஷன்ஷிப்பே வந்து பிரச்சனை பண்ணுறா, அவளை வந்து டிச் பண்ணணும், அவள் வந்து வேணாம்னு சொல்லிட்டு அவளை பற்றி தப்பாக பேசுவான் அந்த கார்ட்மேன். அதுதான் நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் நமக்களே பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நான் வீடியோ விளையாட உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணுறான்னா ஐ ஷுட் ஹேவ் அ கட்ஸ் டு சே தட் நான் வீடியோ விளையாண்டுருக்கேம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற அளவுக்கு கட்ஸ் வரணும். அந்த கட்ஸ் வரதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் ரிலேஷன்ஷிப்பில் உருவாக்கணும். நீங்கள் அதை உருவாக்காமல் வந்துட்டு அந்த போட்டு பேசி விளையாட முடியலன்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறனால நான் வந்துட்டு ஃபோனை வைக்கிறேன்னு சொன்னால் நீ இப்படியே விளையாண்டே இருக்கு காலம் பூரா. உங்கள் பார்ட்னர் சொல்லி உங்களை திட்டும்போது ஒரு சண்டை வருது, டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸை நீங்கள் தான் உருவாக்கிறீங்க. ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது யூ செட்டிங் கோல்ஸ். ஓகேங்களா? ஐ லவ் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. உங்களை மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் சொல்கிறது மாதிரி இந்த பொண்ணையோ இந்த ஆணையோ நான் பார்க்குறது முழுக்க ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் தான் பார்க்குறேன். இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு கேரக்டர் அந்த ஃபேஸ்புக்கில் அந்த பேசின விதமோ, அந்த வீடியோவில் பேசின விதமோ, ஆடியோவில் பேசின விதமோ, இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்த பதிவுகள், எழுத்துக்கள், ஃபோட்டோஸை வச்சோ ஏதோ ஒரு கேரக்டரில் அந்த பையன் மேலே அந்த பொண்ணு மேலே நான் விழுந்துட்டேன். ஆனால் அதுதான் அவனோட ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் எழுதுறதுக்கு நான் அந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் நான் பேசுகிற மாதிரி தான் என் வாழ்க்கை பூரா என் வீட்டில் பேசுகிறேன்னாங்கிறது என் கூட வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். என்னை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கோ என் மனைவிக்கோ. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் நான் வெளியில் காமிக்கும்போது என்னை எப்படி வேணால் காமிச்சிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக்கில் நான் வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு பயங்கரமான ஒரு ஃபெமினிஸ்டிக் போஸ்ட்டை போட்டு வீட்டுக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு சாவனிஸ்டிக் பர்சனாக நான் இருக்கலாம். என்னையே அறியாமல் கூட இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். சம்டைம்ஸ் என் ஒய்ஃபே சொல்லுவாள், இதான் நான் பேச்சுவாக்கில் வரும்போது வந்துட்டு நீ வந்து ஹிப்போக்ரெட்டாக இருக்குன்பா, ஏன்னா இங்கே ஹிப்போக்ரெட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னையே அறியாமல் சில விஷயங்கள்லாம் வெளியே வரும். அப்போ தான் தெரியும், இண்டிவிஜுவலாக எனக்குள்ளே இந்த பிரச்சனைலாம் இருக்குது, நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் அப்படி காமிச்சிக்கல அப்படின்னு நானே யோசிச்சு சில விஷயங்கள்லாம் தவிர்த்திருக்கேன், மாற்றிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான நிலைக்கு வந்து நீங்கள் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கே புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆரம்பிக்கணும். நீங்கள் அந்த பர்சன் போட்ட அந்த ஒரு போஸ்ட்டு, அந்த வீடியோ, அந்த பர்சன் நீங்கள் பார்த்த உடனே வர அட்ராக்ஷன் வச்சோ நீங்கள் நகர்றீங்கன்னா அது எவ்வளோ தூரத்துக்கான உண்மைத்தன்மை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் அந்த பர்சனோட ஒரே வீட்டில் நீங்கள் ஒரு 2-3 மாதம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள், லவ் விட்டு வெளியே ஒரு எக்ஸாம்பிள் வாங்கலாம். காலேஜ் படிக்கும்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க 2 பசங்க, பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு ரூம்மேட்டாக மாறும்போது, ஒரே ரூமில் ரூம் எடுத்து தங்கி வாழணும் அப்படின்னு ரூம்மேட்டாக மாறும்போது அப்போ தான் தெரியும் இவங்க எவ்வளோ சல்லி பசங்க, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்போ தான் தெரியும். பயங்கர சண்டைலாம் ஒரு நாள் நிறையா பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேரை பார்த்துருக்கேன். காலேஜில் அவ்வளோ க்ளோஸாக அப்படியே தோளில் கை போட்டுருப்பாங்க. ஏன்னா பக்கத்துலேருந்து பார்க்கல. வீட்டுக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ்
உருவாயிருச்சுன்னு நினச்சி நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போவீங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ள வந்தப்பறம் நீங்கள் சட்டை கழட்டி போட்டு உட்காருவீங்க. இது ரோட்டில் உங்களால் பண்ண முடியாது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் உருவானதுக்கு தான் உங்களோட உண்மையான சுயரூபங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ பெண்களும் சரி ஆண்களும் சரி முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். நான் லவ் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் ஒரு கம்ப்ளீட்டான கம்பெனின்னு எனக்கு கிடையாது. அவன் இன்னும் அவனோட ஃபுல் சைடு எனக்கு தெரியாதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அந்த ஃபுல் சைடு உங்களுக்கு எப்போ தெரியும்னா அவங்க கூட நீங்கள் வாழ ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் கண்டுபிடிக்க முடியாது சத்தியமாக. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அதுக்கு அப்போ கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட நகர்வுகள் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் முழுக்க நான் என் ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்படி தான் நகர்த்திக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த பெண் வந்து என்னை ஏமாற்றி விட்டா, நீ ஏமாந்துட்டு இருக்க இது, அந்த பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, அந்த பொண்ணுக்கு வந்து நிறையா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு நான் வந்துட்டு நிறையா செஞ்சேன், அந்த பொண்ணுக்கு பொருள் வாங்கி கொடுத்தேன், அந்த பொண்ணு எனக்கு பொருள், இதெல்லாம் விட்டு நீ ஒரு இன்டென்ஷனோட வாங்கி கொடுத்துருக்க. அந்த பொண்ணை வந்து நீ அடையணும், அந்த பொண்ணை வந்து நீ ஃபிசிக்கலாக அடையணும்னு ஆசைப்பட்டியோ, இல்லை இந்த சினிமா டைலாக் வர மாதிரி வந்து அந்த பொண்ணுடைய நான் என்னோட வாழ்க்கையை கிடக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீ என்ன டைலாக் வேணால் விட்டுக்க. ஆனால் ஏதோ உனக்கு ஒரு காரணிகளோட போகிற இது லைக் அக்ரிமெண்ட் மாதிரி தான் உள்ளே போகிற ஒன்றே அறியாமல் பாண்டடாக இல்லாட்டியும் நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணால் எனக்கு நீ பண்ணணும், உபகரணம் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் போகும்போது உனக்கு சண்டை வரதான் செய்யும். அப்போ வந்துட்டு பிரியப்போ தான் செய்வேன். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் லவ் பண்ணும்போது நீங்கள் சண்டை போட்டு பிரியது பெட்டர். ஏன்னா டைவோர்ஸுங்கிற கான்செப்ட்டுக்கு நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ கல்ச்சுரல் பேரியர்ஸ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி லைக் இந்தியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்துட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டம். ஏன்னா போஸ்ட் டைவோர்ஸுங்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப மரணமான வாழ்க்கை. ஸோ அது என்னங்கிற சொல்கிறேன் நான். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. ஸோ இப்படிப்பட்ட இருக்கும்போது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்துட்டு நீங்கள் உங்கள் பர்சன் மேலே நீங்கள் ட்ரஸ்ட்டை எப்படி வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க. என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வருது. எனக்கு ஆச்சரியமாக சொன்னது இவன் கூட தான் நான் வாழ போகிறேன் ஜி, எனக்கு இவன் தான் முக்கியம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த கேஸ்ட் லவ் மேரேஜ் தப்புன்னு நான் சொல்ல வரல. எனக்கு இந்த லவ்ங்கிறது விஷயம் நல்ல விஷயங்க. நீங்கள் மேரேஜ் நீங்கள் நகரும்போது அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்களாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகிறது நல்ல ஞாபகம் இருக்குது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2016 ஒரு போஸ்ட் போட்டேன், பெரிய வைரல் ஆச்சு. பிளான் ஒரு கல்யாணம், இப்போ யூ டோன்ட் ஹேவ் டு பிளான் ஒரு காதல், பிளான் ஒரு கல்யாணம் சொல்லிட்டு ஒரு சில ரைட்டப் ஒன்று போட்டிருந்தேன் நான். ஸோ உங்கள் லவ்வுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுங்க, நீங்கள் லவ்வுக்கு பிளான் பண்ணுறது தான் பிரச்சனை. நீங்கள் லவ்வுன்னு நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு என்னமோ ஒரு பிளான் உருவாச்சு நினச்சிக்கிறீங்க. நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா, நான் வந்து வேலைக்கு போனப்பா, நான் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணப்பா, இந்த பொண்ணு வந்து குழந்தை வாழணும்ப்பா, வீடு கட்டணும்ப்பா, இந்த ஒரு பாட்டில் வந்து பணக்காரன் ஆனப்பா, அங்கே ரேஞ்சுக்கு நீங்கள் பிளான் போட்டுறீங்க. லவ்வுக்கு பிளான் பண்ண தேவையில்லை. லவ்ங்கிற பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப், நீங்கள் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் போகிறீங்கன்னா அது நீங்கள் பிளான் பண்ண தேவையில்லை. ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேறு, கம்பெனிஷிப்புங்கிறது வேறு. அந்த பர்சனை நீங்கள் கம்பெனி ஆக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இட் கேன் பி எனிதிங். கம்பெனி ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளான் அப்போ நீங்கள் பண்ணி ஆகணும். அந்த பிளான் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்டார்டிங்லேயே உருவாயிருக்கணும் உங்கள் 2 பேருக்கு. அது இங்கே அதிகமாக தவற விடுறாங்க. நம்ம சமுதாயத்தில் எக்கச்சக்க பசங்களை பார்த்துருக்கேன். எவ்வளோ புலம்புவானுங்க, கடுப்பாக வரும். ஏன்னா நீ தப்பு பண்ணிட்டு சும்மா வந்துட்டு ஆகுன்ட்டு இருக்காங்கிறது, நீ இந்த பொண்ணு லவ் பண்ணுற, ஸ்டாக் பண்ணிட்டு லவ் பண்ணுற பசங்க வந்து அநியாயம் பண்ணுறானுங்க நம்ம பழுகு. பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பசங்க மேலே பயங்கர கோபமாகவே இருக்குது. நான் அந்த விஷயங்கள்லாம் பண்ண முயற்சி பண்ண ஆடலாம். ஒரு கடவுள் தப்புன்னு தெரிஞ்சு மாறி இருந்தேன். எனக்கு லவ் பண்ணுற சமயத்துலாம் ஸ்டாக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணணும், அந்த இமீடியட்டாக வந்துட்டு அந்த பொண்ணுடைய வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹர் அப்படின்னு நினைக்கிறலாம் ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அதுக்கு வந்து நான் ஸ்பேஸ் நிறையா கொடுக்கவும், இந்த ஸ்பேஸ் நிறையா கொடுக்கறது தப்பு, ஸ்பேஸ் கொடுத்துருக்கூடாது அப்படின்னு நினச்சி கொடுத்துருவோமோ அப்படின்னு பயப்படுற ஆண்களையும் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துட்டோமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பொண்ணு, அதனால் வந்துட்டு வேறு ஒருத்தன் ஈஸியாக வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டா. நீ வந்து நோ சொல்லாமல் இருக்கிறதுக்கு நோ சொல்ல முதல்ல பழகாது ஒன் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பொறுத்த வரைக்கும் நீ நோ சொல்லாமல் எல்லாத்துக்கும் ஆமாம் வச்சு விளையாடிட்டு அப்புறம் அதாவது இந்த பாசிவ் அக்ரெசிவ்ங்கிற பிஹேவியர் வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப்புக்கு டேஞ்சரான பிஹேவியர். நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்னடா அது கேள்வி பண்ணலாம், கூகுள் பண்ணி பாருங்கள். பாசிவ் அக்ரெசிவ் பிஹேவியர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன்னா நமக்கு அது வேணான்னு நம்ம வாயத்தோன்னு சொல்ல மாட்டோம், அதை வேணான்னு நம்ம எப்படியா ஆக்கிக்கணுங்கிறதுக்காக எடுக்கப்படுற முயற்சி எல்லாமே பாசிவ் அக்ரெசிவ் தான். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அந்த பொண்ணு பண்ணுறது பிடிக்கல, அது வேணா அவள்கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் கிடையாது. ஆனால் அது அவள் பண்ணக்கூடாதுன்னா அதுக்காக மெனிப்புலேட்டிவாக மென் வந்து நிறையா பண்ணுவாங்க. உமனும் ஈக்குவலாக தகுந்தாப்பில் பண்ணுவாங்க. இப்போ நீ பரவாயில்ல பண்ணிக்கோப்பா, நீ பண்ணுறதானே பண்ணிக்கோ, என்ன யூடியூப்பில் வீடியோ பண்ணாமா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டு அந்த உமன் வந்துட்டு அந்த உமனுக்கு வாஸ் நாட் ரெடி டு டூ இட். அந்த பொண்ணு பிடிக்கல, அதை வந்து சொல்லாமல் அப்படியே ஸ்டிச்சு வந்து இந்த டயத்துக்கு நீ யூடியூப்பில் அது அப்புறம் கொஞ்சம் இந்த யூடியூப்பில் நீ போட்ட டயத்துக்கு வேறு பார்க்கலாம். இதே ஈக்குவலாக மென்னும் பண்ணுவாங்க. இதுக்கு தான் வந்துட்டு நான் அப்போயே சொன்னேன் நீ இதை பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாற்றி இந்த பாசிவ் அக்ரெசிவில் வந்து நோ சொல்லாமல் வந்து நீங்கள் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சத்தியமாக புரியல எனக்கு. இதெல்லாம் வந்துட்டு யாராவது சொல்லணும்ல, சொசைட்டியில் யாராவது ஒருத்தர் பேசி சொல்லி வேணும்ல, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குப்பா, நீங்கள் இதெல்லாம் தாண்டாமல் வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் வந்துட்டு லவ், பெண்கள் என்பால் 96 சிங்கிள் வாழ்க, சிங்கிள் வர்சஸ் பார்ட்னர்ஸு, பெண்கள் எல்லாமே பெண்கள் என்றால் பொய் தானா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு கிட்டாரை வச்சுட்டு கத்திக்கிட்டு என்ன நீ இம்ப்ரெஸ் பண்ணோம்னே உன் கடந்த 20 வயசு 15 வயசுக்கு அப்புறமேட்டுக்கே உன் மைண்ட் செட் ஆகும் இப்போ ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்லேயே நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிற. அதுவே தப்பு ஒரு வகையில்.
சரி பரவாயில்ல இம்ப்ரெஸ் பண்ணோங்கிறது கூட வயசு கூடாலும் நம்ம பண்ணுறோம். அந்த 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 என்ன சொல்கிறது, அது என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசையில் பண்ணுறோன்னா பண்ணு. அது ஆன உடனே வந்துட்டு எனக்கு வந்து அடுத்த ஸ்டாப்பு கல்யாணம் தான் சொல்லிட்டு நடுவில் இருக்கிற எல்லா பேரியரையும் தாண்டி பிளான் பண்ணுறதுனால இவ்வளோ பிரச்சனை. ஸோ பிளான் பண்ணுறது நிப்பாட்டுங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, டேக் இட் லைட், ஓகேங்களா. அதுக்காக வந்து சில பேர் சொல்லுவாங்க, அதுக்காக நான் ரொம்ப கேஷுவலாகவே இருந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கல்யாணமே பண்ணாங்க. எனக்கு அந்த கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் என் ஒய்ஃப் என்னுடைய ஒய்ஃபுங்கிற மாதிரி என்னோட லவ்வருக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணவங்க ஒரு பிடிப்பு இல்லை, ஆனால் எனக்கு அவங்க கல்யாணம் பண்ண ஆசை இருக்குது. அது நீ அவ்வளோ பேச வேண்டிய பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ கன்வின்ஸ் பண்ணு, இல்லைம்மா நம்ம கல்யாணம் நல்லா இருக்குமா, அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவா, கல்யாணம் பண்ணுங்க 4 பாயிண்ட் சொல்லு. 2 பேரும் ஓப்பன் மைண்டட் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பி. ஏன் ஒரு ஓப்பன் மைண்டு ரிலேஷன்ஷிப்பில் போக முடியல? அந்த எமோஷனை வந்து நீயே ஒரு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் மைண்டுக்குள்ள போக வந்துட்டு அப்புறம் வந்துட்டு என் காதல் போச்சு, என் கல்யாணம் போச்சு, என் வாழ்க்கை போச்சுன்னு ஏன் போகிறேன்? ஸோ இது வந்து இந்த 24 வயசு வரைக்கும் வி ஹேவ் லாட் ஆஃப் டைம் ஆக்சுவலி. அந்த 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 கம்பேனியன்ஷிப்புங்கிற தேவை நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், செக்ஷுவல் நீட் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போது இந்த கம்பேனியன்ஷிப்புங்கிறது வந்துட்டு 40 வயசுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். எவ்வளோ மோசமான கம்பெனியை இழந்துட்டு வாழ்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சமூகத்தை பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜுங்கிற லா வந்து நிறையா மேரேஜ் டைப் ஆஃப் மேரேஜ் இருக்குது. நான் சொன்ன 4 பேர் கல்யாணம் பண்ண சைனீஸ் பீப்புள் வந்துட்டு பேயை கல்யாணம் பண்ணிப்பாங்க தெரியுமா? சைனீஸில் ஒரு லா உண்டு, பேயை கல்யாணம் பண்ணுவாங்க, கோஸ்ட் மேரேஜ் சொல்லுவாங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இதில் உண்டு, ட்ரைப்ஸில் சில ட்ரைப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கோ இல்லை வந்துட்டு இந்த காதலை வந்து புண்டு இறந்து பேயோட கல்யாணம் பண்ணிக்கிற பழக்கம்லாம் உண்டு, ட்ரெடிஷன்லாம் உண்டு. ஸோ கல்யாணங்கிறது வந்துட்டு யார் வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரோமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மென் மேரேஜே நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கே மேரேஜஸ்லாம் ஆன்டை கே லெஸ்பியன் ரைட்ஸ்லாம் நடக்குது, பட் உண்மையாலுமே அப்போலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த கல்யாணங்கிறது வந்துட்டு சோஷியல் பாண்டு, நான் சொல்கிற மாதிரி சோஷியல் பாண்டு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்துட்டு அங்கீகாரமாக மாறும்போது உனக்கு ஒரு ப்ரெஷர் வருது பார்த்தீங்களா? அந்த ப்ரெஷரை வந்துட்டு எதுக்கு நீ வந்துட்டு லவ் பண்ணும்போது எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் பேசலாமே, ஆனால் அதுக்கான வாய்ப்பு இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட போய் நான் லவ் பண்ணி தான் பண்ண ஆசைப்பட்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிற கொஞ்சம் யோசிக்கணுமா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு போடா வேணுன்ட்டு போயிடும். ஏன்னா வந்துட்டு ஒரு மென்னர் சொல்லும்போது வந்துட்டு இவன் நம்பக்கூடாது, நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கிறத நீங்கள் பிரேக் பண்ணி ஆகணும். ஸோ சரி ஓகே, அப்போ நீங்கள் வந்துட்டாலும் ஒரு எப்படின்னா சொல்லலாம், ஐ வாண்ட் டு மேரி யூ, பட் நீங்கள் உங்களை ப்ளே பண்ணுங்கள். ஒரு மென்னை வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து விட்டு கொடுக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் உனக்கு என்னை பற்றி முழுசாக தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த லவ் பண்ணும்போது இந்த கல்யாணங்கிற கான்செப்ட் தான் யோசிக்கணும். நம்ம 2 பேரும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாடி அடுத்த கட்டத்தில் நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக வரலாம். அது வரத்துக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குமா சொல்லிட்டு, இல்லை அட்லீஸ்ட் ஆனஸ்ட்டாவது இருக்கலாம். என்னுடைய குட் சைடை காமிக்க வேணாம், புரியுதுங்களா? நான் இப்படி தான் இருக்கேன், இதாம்மா நான் இப்படி தான் என்னோடது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஓகே இதான்ப்பா நான் அவங்களும் சொல்லிட்டு வரணும். அவங்க வந்துட்டு இல்லை உன்னை எனக்கு பிடிச்சி போச்சு, வேறு வழி இல்லாமல் நான் அவங்ககிட்ட வரேங்கிற மாதிரி அந்த ஒரு கல்யாணம் கணவன்கிற மைண்ட் செட்லேயும் அவங்களும் வரக்கூடாது ரிலேஷன்ஷிப்பில். அதனால் அந்த டாக்கை விட்டுருங்க. ஸோ கம்பேனியன்ஷிப் வாங்க. சரி, நான் நான் சொன்ன மாதிரி இந்த பெண்களுக்கு சொன்னேன் கோல்டன் பீரியட்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த என்ன சொல்கிறது, இந்த டீனேஜில் லவ் பண்ணும்போது ஆண்கள் கொடுக்குற அட்டென்ஷன் வந்து கோல்டன் பீரியட் அவங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த கோல்டன் பீரியட் அவங்க வந்து ஒரு சைடில் அக்வயர் பண்ணிப்பாங்க. எப்போ 40 வயசுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டனி வந்து அடிக்கடி சொல்லுவார், இப்போ ரீசெண்டாக சொன்னார், 40 வயசுக்கு மேலே வீட்டு பெண்களுக்கு இருக்கிற ஒரு டாமினன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது ஒரு தமிழ் சமூகத்தில் ரொம்ப சாதாரண விஷயம். தைரியமாக திட்டுவாங்க, எல்லோரும் திட்டுவாங்க. அவங்க மாமனார் திட்டுவாங்க. அவங்க மாமனாரை பார்த்தா அவங்க மாமனார் ரொம்ப பாவம், அவங்க மாமனாரை பார்த்தா ஐயா சொல்லுங்க மாமா உட்காந்துட்டு இருந்த ஒரு பெண்ணு 30-40 வயசுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஃபேமிலி தான் கண்ட்ரோலுக்கு வந்தோடனே ஷீ வில் பிகம் என்ன சொல்கிறது, ஒரு பவர் ஹவுஸாக வருவாங்க. அதாவது நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது பெத்தாரிக் சொசைட்டி தான், ஆண்கள் வந்து பெண்கள் அடிமையாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஹவுஸ் ஹோல்டில் வந்து தே வில் பிகம் ஸோ மச் பவர்ஃபுல். மாமனார் 40 வயசு அந்த கிழவன் வந்து இந்த ஆள் எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டா சொல்லிட்டு அப்பா வந்து பையன் எடுத்துகிற அளவுக்கு கூட லிபர்ட்டி உள்ள பெண்கள் இருக்கிற சமூகம் அது, ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து தே வில் அக்வயர். அப்போ இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் லேடிஸ் கிட்ட. நானே பார்த்துருக்கேன் வீட்டில் அந்த ஃபோர்ஸே வேறு லெவலில் இருக்கும். என்ன உன் தம்பி உங்ககிட்ட காசை வாங்கிட்டு உட்காந்துருக்கான், நீ என்ன அப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்குன்னு 40 வயசில் இருக்கிற பெண் வந்துட்டு தான் அப்பாவை கேட்பாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன் வீட்டில் வந்து அப்படிலாம் கேட்பாங்க, என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்க, நீ ஒன்றுமே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். என் சித்தி வந்து சித்தப்பா கேட்டு நான் கேட்டிருக்கேன், என்ன அப்படி தண்டமாக இருக்கா, அந்த ஆள் காசெல்லாம் விட்டு உட்காந்துருக்கா, நீ என்ன சோறு தான் திங்கிறேன்னு கேட்குங்க சித்தி. அதே சித்தி வந்து நான் கல்யாணம் பண்ணி குட்டி பையன் பார்த்துருக்கேன், சொல்லுங்கள் அப்படின்னு பார்ப்பேன். 40 வயசு கேட்டமேட்டுக்கு அந்த உமனுக்கு கிடைக்கிற கம்ஃபர்ட் ஜோனை எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ மென்னுக்கு வந்து தலையெல்லாம் பாருங்க 40 வயசுக்கு அப்புறமேட்டுக்கு. ரிக்கி ஜீவேஸோட நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரிஸ் இருக்குது. அதை வந்து என்னை கேட்டால் வரைக்கும் இது வந்து நான் சின்ன பசங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். இந்த 20-30 வயசில் கல்யாணம் ஆகி என்ன மாதிரி இருக்கிற ஏஜில் 30 ஏஜ் குரூப்பில் கல்யாணம் ஆகி குழந்தை அப்படின்னு ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பார்க்க வேண்டிய சீரிஸ் வந்து ஆஃப்டர் லைஃப் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தயவு செஞ்சு அதை பாருங்கள். அந்த சீரிஸ் வந்து ஒரு ஓவர்லேயாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாதாரணமாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு லவ், அதாவது அவங்க ஒய்ஃப் இறந்துருவாங்க, ரிக்கி ஜீவேஸ் ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்துட்டு காமிப்பாங்க. உலகத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் இது விக்டமைஸ்லாம் ப்ளே பண்ணாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் சொல்லிக்கிறேங்க, நான் யாரையும் சொல்ல.
பெண் இல்லாமல் ஒரு ஆண் வாழ்றது 40 வயசு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இண்டிவிஜுவாலிட்டியை வந்து நம்ம ஈஸியாக சொல்லலாம், பீயிங் சிங்கிள் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு வந்து பெண்கள் கூட சொல்லலாம். பெண்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. அந்த எபிலிட்டி வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற நான் பார்த்துருக்கேன். அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க, செக்ஷுவல் அர்ஜை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க, எல்லாமே அவங்க கண்ட்ரோல் பண்ண. பெண்ணுக்கு அது கிடையாது. 40 வயசுக்கு மேலே வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு அதுவும் அப்போலேருந்து சிங்கிளாக இருந்து 40 வயசுக்கு அப்புறம் வேலைன்னு கூட வந்து ஒரு என்வி தான் இருக்கும். நம்ம வந்து கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம், நம்ம வந்து நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்திருக்கலாம், நம்மளை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பா அப்படின்னு நமக்குன்னு ஒன்று தோணும். அது வந்து என்வியாக இருக்கும். ஆனால் அந்த கல்யாணம் பண்ணிட்டு 40 வயசுக்கு அப்புறம் தன் மனைவி இழக்கிறாங்க பாருங்கள், டைவர்ஸ்லையோ இல்லை வந்து ஆக்சிடென்ட்லி இறந்து போயிடுறாங்க, டைவர்ஸில் போகிறாங்கன்னா, அப்போது மென்னுக்கு இருக்கிற ஒரு கஷ்டம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த சீரீஸ் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்கும். அவன் வந்து சூசைடலாகவே இருப்பான், சாவணம்னே காத்துட்ருப்பான். சாவறதுக்கு தப்பிக்கிறதுக்கான காரணங்களும் சாவேனான்றதுக்கான வாழணுங்கிற ஆசை அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஒய்ஃபுல்லாக உலகத்தில் வாழணும்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆஃப்டர் லைஃப் சீரிஸ் பேர் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. சும்மா 12 எபிசோடு தான், 2 சீசன் தான் இருக்குது இன்றைக்கி. ஆமாம், 12 எபிசோடு தான். உங்களுக்கு மிஞ்சி போனால் உங்கள் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6.5 hours முடிச்சிடலாம். ஃபுல் சீரிஸ் பிங்கோ வாட்சே பண்ணிடலாம். அந்த சீரிஸ் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஆட்கள். ஏன்னா சின்ன பசங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. 30 வயசில் வந்து எனக்கு ஒரு மனைவி இருக்கா, என் மனைவியோட நான் வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டேன், என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பந்தய கோட்டு ஓட்டத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் ஓடி இருக்கும், அதாவது ஒரு 2 வருஷம் நாங்கள் கடந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய சீரியல். உமன் இல்லாமல் ஒரு மென்னை சர்வே பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு. சொசைட்டியில் உண்மையான அதான் உண்மை யதார்த்தங்க, இல்லைங்களா இல்லையா? ஏன்னா இது ஒரு பேரண்டியல் சொசைட்டிலே வந்துட்டு ஒரு மதர்ஹுட் சொசைட்டி தான் ஆக்சுவலாக. என்ன தான் வந்துட்டு இது பெத்தாரிக்கலாக நீங்கள் வந்துட்டு ஃபீமேல் அடிமைத்தனம் எல்லாமே இருந்தாலும் வந்துட்டு இந்த அப்பா பாசம் அம்மா பாசம், அப்பா பையன் பாசம் அம்மா பையன் பாசங்கிற கான்செப்டே வேறு, அது வேறு லெவல். உமன் அதான் அந்த 40 வயசுக்கு அப்புறமேட்டு இந்த உமன் வந்து இந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்களா, கண்ட்ரோல் ஓவர் த ஃப்ளோர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரோல் வந்த உடனே எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா மெஜாரிட்டி பெண்கள், நடுத்தர குடும்ப பெண்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எமோஷன் கண்ட்ரோல் ஃபார் த ஃபேமிலின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் அவங்க பண்ணுறதுனால வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தே வில் பிகம் இம்யூன் டு எனி ஆஃப் த இஷ்யூஸ். ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அல்டிமேட் செல்ஃபிஷ் அவங்களுக்கு கிரியேட் ஆகிடும். என் பையன், என் புருஷன், என் வீடு, என்னுடைய இது. ஓகேங்களா? வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம பசங்க கூட வச்சுப்பானுங்க. பைக்கை வந்து நீங்கள் வந்து 40 வயசு அப்பா வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பைக் கேட்டான்ப்பா கொடுத்தேன் அப்படின்னு நம்ம கொடுத்துருவான் மென்னு. ஆனால் உமன் வச்சுப்பாங்க, ஏன் கொடுக்குற அவன்கிட்ட பைக்கு, அவன் கூட பைக்கை உடச்சிட்டு வந்துடுவான். நம்ம சொல்லுவோம், அவன் போனால் போதும் கேட்குறான், அவன்கிட்ட கொடுத்தா என்ன தப்பான உமன், நீ ஏன் கொடுக்குற, அது நம்ம பைக்கு ஏற்கனவே ரிப்பேராக போச்சு, இப்படி தான் போனதை கொடுத்து நம்ம சண்டை போடுவாங்க. அது வந்துட்டு பிகாஸ் அது ரொம்ப நல்ல விஷயம், அது தப்பு கிடையாது. ஏன்னா வந்துட்டு இந்த சொசைட்டியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த டிஃபென்சிவ் பவர் எடுத்த உடனே, அந்த பவரை கையில் ஹோல்ட் பண்ண உடனே வந்துட்டு எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த விஷயங்கள்லாம் என்னை நோக்கி வந்து செய்கிறாங்க, இதெல்லாம் ஏன் புருஷன் என் குழந்தைக்கு வந்துட்டு பாதுகாப்பான ஒரு என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மெனக்கிறது பொறுப்பு அதிகமாக பெண்கள் எடுத்துக்கிறாங்க 40 வயசுக்கு கல்யாணங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ண முடியும் பசங்களோட. ஏன்னா நம்ம சொல்ல என்ன நம்ம மென்னோட மென்டாலிட்டி அப்படி தான் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த மென்னுக்கு வந்துட்டு தங்களோட ட்ரெஸ் எங்கிறது தெரியாது, ஆனால் பெண்களுக்கு வந்து வீட்டில் எங்கிறது தெரியும். பிகாஸ் தேவர் ஸோ காஷியஸ் அபவுட் இட். இது என்னுடைய உலகம்னு அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் மென்னால் அந்த மைண்ட் செட்டுக்கு வர முடியதில்லை, அது ஏன்னு தெரியல. சயின்டிஃபிக்கலாகவே அப்படி தான் இருக்காங்க. மென் வந்து டே ட்ரீம் நிறையா பண்ணக்கூடிய ஆட்கள் உமனை விட. உமன் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க, மென் வந்து கொஞ்சம் டே ட்ரீம் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளோட பயாலஜிக்கல் அர்ஜி அப்படி தான் போல். ஸோ அப்படி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மென் வந்துட்டு ஒரு பெண் இல்லாமல் ஒரு 40 வயசுக்கு மேலே ரொம்ப கஷ்டங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து அப்போ யோசிச்சிருக்கேன், இந்த கல்யாணம்லாம் ஒரு விஷயமா, கல்யாணம் பண்ணால் வாழணும் ஜி, சும்மா அந்த கல்யாணங்கிற பெத்தாரிக்கெல்லாம் மாட்டக்கூடாது ஜி, ரொம்ப ஒரு டேபு ஜி, பீயிங் சிங்கிள் இஸ் ஹாப்பி ஜி, எல்லாம் வெண்ண மாதிரி பேசுவாங்க தலைவா. நான் கேட்டிருக்கேன், எல்லாம் வெண்ண மாதிரிலாம் பேசி நான் கேட்டிருக்கேன். நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஏன்னா என் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா என்னுடைய 2 மாமாக்கள் கல்யாணம் பண்ணல, எங்கள் 2 தாத்தா சின்ன தாத்தா கல்யாணம் பண்ணாமல் செத்து போனாங்க. அவங்களுடைய சின்னதாக இறந்து போயிட்டாங்க. அவங்களாம் 2 பேருமே பிள்ளை. அதாவது எங்கள் அப்பாவோடைய தம்பிகள் 2 பேர் கல்யாணம் பண்ணாமல் இறந்து போனாங்க. அவங்களுடைய கடைசி காலத்தில் வந்து அவங்களுடைய அந்த கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியும், அவங்க பட்ட கஷ்டங்கள் என்னென்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் இப்போ ஓடுற வயசில் எல்லாம் ஆர்வம் மயிரில் பேசலாம், நயலிசம் நான் பேசலாம், எல்லாமே பேசலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நான் என் லைஃப்பில் எல்லாமே போயிட்டு நான் எல்லாத்தையும் ஓடி முடிச்சு நான் உட்காந்துருப்பேன். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஓடி முடிச்சு உட்காந்துருக்கும்போது எனக்கு வந்துட்டு பேச்சு துணை கூட ஆள் இருக்குது. அது ஹியூமனுக்கு கொடுக்கப்படுற ஒரு மிகப்பெரிய சாலிடாரிட்டிலே ஒரு பெரிய பிரச்சனை. என்ன தான் மொபைல் இருந்தாலும் ஒரு 40-45 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு அதுவும் கம்பெனியோட வாழ்ந்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வர எம்டினஸ் இருக்கு. ஆனாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு வந்து அந்த எம்டினஸை வந்துட்டு சேனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பண்ணுறாங்க.
அது எப்படின்னு தெரியல, அவங்களுக்கு ப்ரீ பில்ட்டாகவே இருக்கும் போல். ஒரு கணவன் இறந்துட்டாங்கன்னா, ஒரு கணவன் இறந்த ஒரு பெண் வந்துட்டு தன் லைஃப்பை நகர்த்தும் போது தன் பேரன், தன்னுடைய மனைவி, அது பர்சனலாக சொல்கிறேன், ஒரு தன்னுடைய புள்ள பேரன் அப்படின்னு சேனலைஸ் பண்ணி மாற்றிக்க முடியுது. ஆனால் மென்னால் முடியுமான்னு தெரியல, என்னால் முடியுமான்னு தெரியல. நேற்று கூட நான் ஒய்ஃப்ட்ட பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஹார்ட் லைஃப் சீரிஸ் அப்போ முன்னாடி பார்த்துருந்தேன். அப்போ நான் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி இந்த சீரிஸ் பார்த்தோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை விட்டு நீ முதல்ல போயிடாதம்மா, நான் முதல்ல போய்க்கிறேம்மா அப்படின்ற அளவுக்கு நான் சொன்னேன். ஏன்னா என்னை பர்சனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்னால் முடியும், சத்தியமாக நினச்சி நம்பிக்கையே இல்லை எனக்கு, என்னால் வாழ முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என் மனைவி இல்லாமல் என்னால் வாழ முடியுமா அப்படின்னு. அதுக்காக லவ் நல்லா புரிஞ்சுங்க, அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கிடையாது. கம்பேனியன்ஷிப், என் ரிலையபிலிட்டி எல்லாமே என் மனைவி மேலே வச்சுருக்கேன். என்ன தான் நான் சம்பாதிச்சாலும், என்ன வந்து டிசிஷன் மேக்கிங்கில் வந்து நான் 2 பேரும் சேர்ந்து பேசினாலும், என்னுடைய டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் ஒப்பீனியன். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா நான் அவள்கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ணுறேன். இதுதான் கம்பேனியன்ஷிப். இந்த கம்பேனியன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக யோசிச்சு பாருங்கள். எங்கள் ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே கிடையாது, நாங்கள் ரொம்ப வீக்காக தான் ஆரம்பித்தோம். பல பிரச்சனைகள், கல்யாணம் ஆன புதுசில் பல பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்காக சண்டை போடக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வருது. அந்த மைண்ட் செட்டில் நான் ஸ்டேபிளைஸ் ட்ரை பண்ணி இப்போ தான் கொஞ்சம் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்போ கல்யாணம் 5 வருஷம் கழிச்சு ஆகும், 5 வருஷம் ஆகும், மேம் 4 வருஷம் முடிய போகுது. ஸோ இப்போ தான் ஸ்டேபிளைஸ் பண்ண முடியுது. இந்த ஸ்டேபிளைசிங் ஏஜென்ட்டே இல்லாமல் நேராக நீங்கள் வந்து குதிக்கும் போது எவ்வளோ பிரச்சனை வரும். ஸோ இது எதுவுமே இல்லாமல் வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாயவே கூடாதுங்கிறேன் நான். ஸோ இந்த கம்யூனிகேட் பண்ணி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இப்போ கம்பேட்டபிலிட்டி எனக்கு இல்லாமல் போயிடும், அவள் இல்லாமல் போனாங்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்துருக்கேன். இதுதான் கம்பேனியன்ஷிப். இதை பில்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் நான் 10 வருஷம் பண்ண எனக்கு தெரியும். நான் இப்போ யூஎஸில் வந்து ஒரு ட்ரெண்டு உண்டு. யூஎஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஎஸை பொறுத்தவரைக்கும் ரீசெண்டாக ஒரு ஸ்டடி 2018 வந்த ஸ்டடியில் வந்துட்டு அதிகமாக இந்த காலேஜ் போகிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அந்த காலேஜ் பசங்க போனதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டடி படித்தேன். நான் முடிஞ்ச அந்த ஆர்டிக்கலை ஷேர் பண்ணுறேன், ஞாபகம் முன்னாடி பிடிச்சது. என்னடா இது கரெக்டாக காலேஜ் போகும்போது டைவர்ஸ் நிறையா இருக்குது அந்த ரேட்டு அங்கே அப்படின்னா ரிசர்ச் பண்ணி சொல்கிறானுங்க. அந்த பேரண்ட் 2 பேரையும் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே பிடிப்பு இல்லாமல் போயிடுது, லைஃப்பில் இவங்க கூட வாழ்றதே சரி வராது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருக்கு. ஆனால் அவங்க 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. பையனை காலேஜ் போயிட்டான்னா அவன் டியூஷன் அங்கே வேறு செக்டார் இல்லை, டியூஷன் ஃபீஸு எல்லாம் கட்டி அவன் காலேஜ் போயிட்டான்னா அவனை பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அந்த வரைக்கும் இந்த மேரேஜ் தள்ளி போட்டு போகிறாங்க. அவன் காலேஜ் போனதை பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முதல்ல அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. நமக்கு இப்போ அந்த மாதிரி டைவர்ஸ்க்கு வர கப்புள்ஸ் கரெக்டாக அந்த பசங்க காலேஜ் போகணுன்னா இவங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த எமோஷன் ஸ்டெபிலிட்டி கிடச்சி டைவர்ஸே பிளான் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவங்க என்ன ஹியூமன் தான், அவங்க மனுஷங்க தானே, அவங்க பண்ணுறாங்க. இங்கே வந்து நீ கல்யாணத்தை பிளான் பண்ணாமல் நேராக லவ் பண்ணி பாயிறேன். அதை கூட சின்ன சண்டையாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இங்கே வந்துட்டு லவ் பண்ணும்போது ஆலியாக ஃபோன் எடுக்கலச்சு ரொம்ப கஷ்டம், நீ சரக்கு அடிக்க போது நீங்களாம் என்னடா யோசிச்சு நிற்கிறீங்க. நான் மனசில் கேட்டிருக்கேன், பசங்க என்னடா யோசிச்சு நிற்கிறேன், உன் ஃபோன் எடுக்கலங்கிறதா உன் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட நீலாம் என்ன கல்யாணம் பண்ண போகிறேன்னு கேட்டிருக்கேன் நான். ஏன்னா கம்பேனியன்ஷிப்புங்கிறதுக்கான ஒரு வேல்யூ என்னன்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா சின்ன பசங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுக்கறது கிடையாது. சும்மா நடிச்சு லவ் பண்ணுமா நடிச்சு தள்ளிட்டு எல்லாத்தையும் ஒன்றா பேக்கேஜில் கூப்பிட்டுட்டு பெட்ரூமில் வந்து படுக்கும்போது தான் தெரியும் நீ உருவா கொரட்டை எவ்வளோ சவுண்டுன்னு உன் ஒய்ஃபுக்கு. அப்போ அத்தா இவ்வளோ கொரட்டோட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது மாதிரி உன் பக்கத்தில் படுத்ததே கிடையாது. லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. நீ உருவா கொரட்டை அப்போ தான் அவளுக்கு தெரியும். அவள் காலத்துக்கு போடுற கஷ்டம் உனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அவ்வளோ இருக்குது. கம்பேட்டபிலிட்டி நீ டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதெல்லாம் நீ கூட வாழும்போது தான் தெரியும். இந்த கூட வாழ தெரியும் போது தான் நீ வந்து அதுக்கு இப்போ நான்லாம் ஏர்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னையே எடுத்துங்க, நான் மேரேஜ் கொஞ்சம் ஏர்ச் பண்ணி கல்யாணம் பண்ணேன். நாங்கள் சொல்லியிருக்கோம் நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சில கேள்விகள் முன்னாடி வந்திருக்கு. அதை நான் வந்து மோல்டு பண்ணிக்கிட்டோம். நாங்கள் பேசி அப்படியே கொஞ்சம் வந்து ஓகே கொண்டு வந்து மோல்டு பண்ணிட்டோம். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு இந்த சமூகத்தில் எல்லாருக்குமே எழுந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு வகையில். அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற எல்லாருக்குமே வருது, ஏதோ ஒரு கட்டத்தில் வந்துடுது. ஒன்று போய் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் பாரு சொல்லிட்டு ஆண்களும் அதிகம் பெண்களும் அதிகம் லவ் மேரேஜ் இல்லை போஸ்ட் மேரேஜ். ஏன் அவசரப்படணும்? சரி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், அதை எப்படி கம்பேனியன்ஷிப்பாக மாற்றுறதுக்கான வழி என்னன்னு யோசிக்கணும்ல. எதுவுமேலாம் டைவர்ஸ் ஆப்ஷன் போகும். ஓகேங்களா? பிரிங்கிங் அனதர் லைஃப் இன் டு திஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு குழந்தைய வந்து நீங்கள் உள்ளே குழந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பல சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்காக இப்போ பெண்களுக்கு குழந்தை இருந்தால் நாங்கள் டைவர்ஸ் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. எலிட் அஃபோர்ட் பண்ணலாம், எலிட் வந்து ஈஸியாக அஃபோர்ட் பண்ணலாம். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அவன் வந்து பையனை கூட்டு போய் காரில் விட்டு வந்துடுவான். இப்போ ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற பசங்க வந்து டைவர்ஸ் பண்ணுறான்னா அந்த பசங்க போகிற ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தெரியாது, எக்ஸ்போஷரே இல்லாத பசங்க ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் லெவல் போனாங்க. ஸோ இப்படி ஒரு கட்டம் இருக்கும்போது ஆஸ் அ மென் இவ்வளோ ஃப்ராஜைலாக இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் எந்த மாதிரி அணுக போகிறீங்கிறதுக்கு ஒரு பிளான் எல்லாம் எப்படி விழுறீங்க, கல்யாணங்கிற ஸ்டேஜ் எப்படி போகிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ கம்பேனியன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்னு பாருங்கள். சிம்பிளான ஸ்டெப்லேயே ஆரம்பிக்கலாம். ஹானஸ்ட்டாக இருங்க. ஹானஸ்ட் சர்வ்ஸ் யூ. ஓகேங்களா?
ஐயோ 18 வயசு ஆயிடுச்சு, ஐயோ 19 வயசு, என் பக்கத்தில் இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு ஆள் இருக்குது, அவனுக்கு ஆள் இருக்குது, எனக்கு ஆள் இல்லை, நான் மொட்டை பையனாக இருக்கேன், சிங்கிளாக இருக்கேன், 90s எல்லாம் சிங்கிள் ஸ்கிட்டாக இருக்கும் அப்படின்னு லூசத்தனமாக இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி மிராஜையும் கிரியேட் பண்ணிக்கணும். கிவ் யூர் செல்ஃப் அ டைம். ஓகேங்களா? கிவ் யூர் செல்ஃப் டைம். இஃப் தட் பார்ட்னர் இஸ் நாட் ஃபார் யூ, யூ லெட் ஹிம் கோ ஆர் லெட் ஹர் கோ. தப்பு கிடையாது. அவன் உனக்கு கிடையாதுன்னா கிடையாது, ஓகே, அவன் சரியா இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த சிங்க் ஆகாது எங்களுக்குள்ள. இந்த ஃப்ரீ வில் நான் சொன்னது முதல்ல, கல்யாண ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் எப்படி வந்து ஃப்ரீ வில்லுக்கு மாறுனுச்சு அப்படின்னு. ஃப்ரீ வில்லுங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, மனிதர்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக வந்துட்டு லவ் கம்பெனி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கிட்டார் நான் வாசிக்கிறேன்னா ஒய்ஃப் நல்லா பாடுறாளா, அவளும் கிட்டார் வாசிக்கிறாங்க, ரெண்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்கள் ரெண்டு பேருக்கான பேசிக்கிறதுக்கு, அதாவது நல்லா புரிஞ்சுங்க, தப்பு அடிக்கடி பண்ணணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது லவ் பண்ண சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, இந்த மாதிரி பேசுறது பேச்சா? உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசிக்கிறதுக்கு காமனாக டாபிக் ஏதாவது டிஸ்கஷனுக்கு இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேருக்கு பேசுகிறது, அது அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், ஏதோ ஒரு இளவெடுத்த ஃபிலாசபியாக இருக்கலாம், உங்களை எங்கேஜ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு 2 பேர் உட்காந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியுமா, அதுக்கான டாபிக் 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இளையராஜா பற்றி உங்களுக்கும் இளையராஜா பிடிக்கும், அவங்களும் இளையராஜா பிடிக்கும், இளையராஜாவோட பாடல்களை டிஸ்கஸ் பண்ணி பாட முடியுமா ஒரு மணி நேரம் உட்காந்துன்னா? அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது வேல்யூபுள் கான்வர்சேஷன் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்பில் பண்ண ஆரம்பிக்கணும். நான் சொல்கிற டீம், எஸ்பெஷலி 2018 நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிக்க முடிவு பண்ணிட்டீங்க, லவ் பண்ண போகிறீங்க, கம்பேனியன்ஷிப்பாக இந்த பெண்ணை மாற்றணும், இந்த ஆணை மாற்றணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ். அது வந்துட்டு சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்றது விஷயத்தில் கூட. அதே மாதிரி உங்கள் வீட்டு பிரச்சனை, எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி வந்து என்ன திட்டினாரு, எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பையன் அப்படி சொல்கிறான், இந்த மாதிரி ஜெலசி கான்செப்டை பேசுறது, நீ வந்து உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும், இந்த மாதிரியான சப்பத்தனமான கேள்விகள் தயவு தூக்கி போட்டுருக்கு. இதில் தான் பிரச்சனை உருவாகுது. நீ என் பர்த்டே சொல்லு, தேவையில்லை. உன் பர்த்டேலாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் போது மென்டாலிட்டி சொல்ல வரேன். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். எதிர்பார்ப்புகளை தாண்டி நீங்கள் இந்த எதிர்பார்ப்புகள் நீங்கள் எப்போ சொல்லலாம்னா வந்துட்டு, இப்போ என் ஒய்ஃப் கேட்கலாம், என் பர்த்டே இன்னும் கல்யாணம் பண்ணி 3 வருஷமாக ஆகிடுச்சு, ஞாபகம் வச்சுக்காம வைக்க வெக்கமாக கேட்டால் நியாயம் இருக்குது. ஏன்னா 3 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க, தெரியாமல் போனது ஏன் தப்பு? ஏன்னா அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, ஏன்னா பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண ஆசைப்பட்றேன், அதை நான் வந்து நான் பண்ணணும்னு நினைக்காம இருக்குது ஏன் தவறு? ஸோ அது வேறு. இப்போ லவ் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் ஃபேவரட் ஹீரோஸ் போட்டு அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் 2 பேருக்கான ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர் வந்துட்டு ரேண்டம் டாபிக், 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டாபிக் கண்டிப்பாக ஒன்றாவது இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சண்டை வரும்போது நீங்கள் டாபிக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது கண்டென்ட் இருக்கும், அட்லீஸ்ட் அதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. அதே மாதிரி ஒரே பக்கத்தில் வந்துட்டு ஒரு 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 இது நிலையை கொடுத்துடக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் ஒரு பெண்ணும் இருக்கீங்க, இருக்கீங்க வச்சிங்களா, ஒரு ஆணும் ஒரு பெண் இருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு, என்னை விட என்னுடைய ஆண் வந்து இன்டலெக்சுவலி புத்திசாலி, என்னை விட என் பெண் வந்து கொஞ்சம் புத்திசாலி அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து நம்ம புகுத்தக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக 2 பேருமே ஈக்குவலாக, அந்த புத்திசாலிய கான்செப்டை மித்து 2 பேருமே வந்து ஈக்குவலாக கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி ஒன்றா குரோ ஆகணும். என் புருஷன் புத்திசாலிங்க அப்படின்னு சொல்கிற பெண்கள் எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு செல்ஃப் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி என் ஒய்ஃப் வந்து பயங்கர டெக்னிக்கலாக பயங்கர அறிவாளிங்க, புத்திசாலிங்க அப்படின்னு சொல்கிற ஆண்களும் சரி, இந்த செல்ஃப் எம்பத்தியை வந்து உருவாக்கி உள்ளுக்குள்ளே புதைச்சிக்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம அவ்வளோ அளவுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னைத்தானே தாழ்வு மனப்பானைக்குள்ளே தள்ளிக்கிறதுக்கு முதல் கருவியே தான். ஸோ என்னை விட என் பார்ட்னர் புத்திசாலி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரவே கூடாது. எப்போவுமே அதை வரக்கூட ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு பேசக்கூடாது. இல்லைம்மா அப்படி கிடையாதுடா, இங்கே பாரு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி டிஸ்கஷனை டெவலப் பண்ணுறது எப்படி இருக்குது? அதெல்லாம் தப்பு, சும்மா தெரிஞ்ச மாதிரி சொல்லுவேன், நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ்லாம் கொடுக்கணும். சின்ன சின்ன டிப்ஸ் இந்த மாதிரி ட்வீக் பண்ணணும். உங்களை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை இது பண்ணக்கூடாது, ஹானஸ்ட்டாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தேவையில்லை. இப்போ எனக்கு பர்சனலாக எனக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு போர் அடிக்குதுமானா போர் அடிக்குன்னு சொல்லுங்கள். அந்த பொண்ணை வந்துட்டு ஏற்றுக்காது அவ சைடில் இருக்குது. இப்போ ஒரு ஆண் வந்து உங்ககிட்ட வந்து போர் அடிக்குதுமா வரலன்னு உண்மையை சொல்கிறான்னா, அப்போ என் கூட இருக்கவங்க போர் அடிக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து மொக்கத்தனமாக கேட்காதீங்க. ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கான இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணும்போது வேணால் அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியும். பொசசிவ்னஸ்ங்கிற கான்செப்ட்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே லவ்ங்கிற கம்பேனியன்ஷிப்பை மாறி நீங்கள் கல்யாணம் வரும்போது வந்துட்டு நீங்கள் பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய 1000 ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் சும்மா சப்பையாக தான் இருக்கும். அதனால வந்துட்டு உனக்கு என்னெல்லாம் போர் அடிக்குமோ, உனக்கு அவங்க தான் முக்கியம், இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கான ஸ்பேஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்கன்றது. அதுக்காக மொத்தமாக நீங்கள் இந்த பொண்ணு ஒரு 4 தடவை கூப்பிட்டு 4 தடவை வந்து நான் வரமாட்டேன் விளையாட போகிறேன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. நீங்கள் வந்து அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, அந்த பொண்ணை விட்டுட்டீங்க. என் பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை வரணும். அது அடிக்கடி வரணும்னு கிடையாது, வாரத்துக்கு 2-3 தடவை வரணும். அப்படி வந்தால் தான் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எனக்கு இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். பர்சனல் டெஸ்ட் இதெல்லாம் இது எதுவுமே இல்லாமல் வந்துட்டு சும்மா வந்துட்டு எப்படிங்க நீங்கள் கான்வர்ஸ் பண்ண முடியும் சாப்பிட்டியா தூங்க கேட்கறதுக்கு? ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை வந்து இந்த சமூகம் கடந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கவலைப்படாமல் இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே நான் திருப்பூர் சொல்கிறேன், இந்த பாட்காஸ்டோட நோக்கம் தான் 40 வயசுக்கு மேலே ஆண்கள் வந்து ரொம்ப கஷ்டம் சர்வை பண்ணுறது.
நான் பண்ணுறது கஷ்டங்க. ஆண்கள்னு சொல்ல வருவாங்க. என்னால் வந்து என் மனைவி இல்லாமல் 40 வயசுக்கு மேலே இருக்க ஒரு ரொம்ப கஷ்டன்ற மைண்ட் செட்டை நான் வந்துட்டேன். அதை மாற்றிக்க நினச்சாலும் முடியாது. அவள் இப்போ ஒரு இமேஜின் இந்த ஆஃப்டர் லைஃப் வந்து நான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இமேஜின் பண்ணும்போது ஒரு 3 மாதம் அவன் இமேஜின் பண்ணவே முடியல என்னால். என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு என்னால் பிக்சர் பண்ணி பார்க்க முடியல. ஸோ ஐ கம்ப்ளீட்லி ரிலை ஆன் ஹர் எமோஷ்னலி, நாட் ஃபினான்ஷியலி. ஐ கேன் ஏர்ன் மை செல்ஃப் அண்ட் ஆல். ஒரு எம்டினஸ் எனக்கு உருவாயிருன்றது தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ இப்போ தான் நான் கம்பேனியன்ஷிப்பில் இருக்கேன்னு தெரிய ஆரம்பிச்சு எனக்கு. ஸோ அந்த கம்பேனியன்ஷிப் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும்னா யூ ஹேவ் டு டூ ஆல் த திங்ஸ் விச் ஐ ஸ்டேட்டட் பிஃபோர். ஆனஸ்ட்டாக இருங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் லவ் தான் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் அடுத்த ஸ்டெப் இருக்குது. கல்யாணம் தான் பண்ண போகிறீங்க, முடிவு பண்ணுறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருங்க 2 பேரும் நிறையா. உண்மையை சொல்ல ஆரம்பிங்க. அப்போது இதெல்லாம் உண்மைமான்னு சொல்லி நோ சொல்லி பழங்க. ரிலேஷன்ஷிப்பில் நோ சொல்லுங்கள். வேலிட் நோவாக சொல்லுங்கள், இன்வேலிட் நோ சொல்லாங்க. அதுக்காக நோவே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நோவே எப்பப்பெல்லாம் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து சீரியஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் சும்மா நோ சொல்லு. நோ அப்பப்போ நோ சொல்லி ஆகணும். தேவைப்படுற இடத்துல நோ சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணினாலே ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணாலே வந்து சின்ன வயசில் ஒரு grip கிடைக்கும், நீங்கள் நகரலாம். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வந்துட்டு கம்பெனின்னு அவங்கள ஆகிட்டாங்க, உங்கள் பார்ட்னர்னு ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம லைஃப்பில், அவங்க நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கிற இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அந்த ஒரு உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தை உரையாடல் நடத்துங்க. அவங்க இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்னு யோசிச்சு பாருங்க, தப்பு கிடையாது. இதெல்லாம் பண்ணல ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த யோசனை அவங்களுக்கு 20 வயசில் இருக்கிற பசங்களுக்குலாம் வராது. 30 வயசில் கல்யாணம் ஆகி குழந்தைன்னு உருவாகுது பார்த்தீங்களா, அப்போ அந்த பசங்க யோசிக்கும் போது அந்த மாதிரி ஆட்கள் 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் யோசிக்கும் போது தெரியும். இப்போ எனக்கு 29 வயசு ஆகுது, இப்போ 30 வயசு ஆக போகுது. ஸோ என்னால் அதை யோசிக்க முடியும். இந்த 20 வயசில் இருக்கிற 23 வயசில் லவ் பண்ணிருக்கேன், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்கிற சின்ன பசங்களுக்கோ இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மிட் லைஃப் கிரைசிஸ்லாம் இங்கே தான் வருது. ஸோ அவங்களால இதெல்லாம் யோசிக்க முடியாது. இந்த மாதிரியான அவங்களுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய கான்செப்ட் இவ்வளோ தான். நம்ம எவ்வளோ ஆனஸ்ட்டாக இருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு என்ன கிடைக்குது, நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கோல் செட் பண்ணிட்டு நகர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காங்க. ஸோ அந்த டேபு எல்லாமே இருக்கிற சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ ஹர்ட் ஆகிறோங்கிறது முக்கியம். ஹர்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது எங்கேயுமே. ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் ஹர்ட் ஆகிறோன்னா அதுக்கு முழுக்க காரணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பொண்ணு சீட் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிற பட்சத்தில், அந்த பையன் சீட் பண்ணிட்டு போயிட்டா, அந்த பொண்ணு சீட் பண்ணிட்டு போயிட்டாங்கிறது வேறு எக்ஸ்ட்ரீம் கேஸ். பட் மற்றபடி சின்ன சின்ன டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுங்கிறலாம் வந்து முழுக்க காரணமாக தான். ஸோ அதனால் வந்துட்டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அ கம்பேனியன். ஓகேங்களா? ஃபைண்டிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் யுவர் சோல்மேட்னு தான் சொல்கிறான். ஓகேங்களா? யுவர் சோல்மேட் இஸ் நாட் தேர், தட் இஸ் யுவர் சோல்மேட்னு யாரும் சொல்ல கிடையாது. தேடுங்கள், உங்களுடைய பார்ட்னரை தேடுங்கள்னு தான் சொல்கிறாங்க. ஃப்ரீ வில்லோட எக்ஸ்டென்ஷன் அது. ஸோ தேடுறது தப்பு கிடையாது. தேடும்போது 2-3 இடத்த பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு போங்க. டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆண்கள் பண்ணுங்கள், பெண்கள் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு என் லைஃப்பில் என்னோட ஹாப்பினஸ் கொடுக்கும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நீங்கள் வெளியே ஒரு தப்பே கிடையாது. அப்போ நான் டாக்ஸிக்கில் இருந்தால் இருந்துருமான்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டாக்ஸிக்கில் இருக்கீங்களான்னு தெரிஞ்சிடும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் லவ் மேரேஜ் ட்ரீட் பண்ணுற சொசைட்டி. அந்த மாதிரி தான் லவ் பண்ண உடனே அரேஞ்ச் மேரேஜ் என்ன ஃபோட்டோ பார்த்தோன்னே நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க. இந்த பொண்ணை நீங்கள் பார்த்தோன்னே பழகிறேங்கிற பேரில் உங்களோட நல்ல பழக்கத்தெல்லாம் காமிச்சு நல்லவனா நடித்து காமிச்சிருக்கீங்க. ஓரளவுக்கு டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சு சேஃபாக போகிற கேசஸ் இருக்காங்க. டாக்ஸிக்குன்னு தெரியாமலே மாட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த டாக்ஸிசிட்டிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ ஜட்ஜ் பண்ண ஆரம்பிங்க உங்கள் பார்ட்னரை. நீங்கள் அதுக்கு முதல்ல உங்களை நீங்கள் செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிங்க. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்கான டூலாக இருக்கும். ஸோ ஆன் திஸ் நோட் ஐ எம் எண்டிங் திஸ் பாட்காஸ்ட். சொன்ன மாதிரி ஆஃப்டர் லைஃப் பாருங்கள். முக்கியமாக 30 வயதுக்கு நெருங்கிய கல்யாணம் ஆகி 2-3 வருடங்கள் ஆகி குழந்தை இருக்கோ குழந்தையில கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆனால் ஆண் நிச்சயமாக பாருங்கள். பெண்கள் கூட நான் சொல்ல மாட்டேன், ஆண் கண்டிப்பாக பாருங்கள். அந்த சீரீஸோட இன்டென்சிட்டி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் இட்ஸ் காமெடி சீரீஸ்னு சொல்லுவாங்க, பட் இட்ஸ் வெரி வெரி கிரேட் ரிட்டன் சீரீஸ். ஸோ அதை பாருங்கள். ஸோ ஆன் திஸ் நோட் ஐ எம் எண்டிங் திஸ் பாட்காஸ்ட். சீசன் 3 உடைய முதல் எபிசோட் இன்னதே முடிந்தது. நான் அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறேன். See you. Ta-da.